ஹை டியர்ஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாய் ஆல். ஸோ இந்த டாபிக் ஆஃப் இந்த வீடியோ எதுக்குன்னா, டு டாக் அபவுட் குமரேஸ். இது எதுக்கு இது ஏன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்து இன்றைக்கி வீடியோ பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ரத்னவேல் வீடியோ பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டில் உடஞ்சி போச்சு. நம்மளுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தில் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோமா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சி போச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு நந்தகுமாருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னால் அது பண்ண முடியல. எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அதனால தான் ஆடியோ பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நந்தகுமாருக்கு ஆடியோ பண்ணி முடிச்சுட்டு 1 ஹவருக்கு மேலே தான் நந்தகுமாரை பற்றி பேசியிருக்கிறோம். அது அந்த ஆடியோ 450 மணி நேரம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ்க்கு வீடியோ பண்ணோம். அப்புறம் ரத்னவேலுக்கு பண்ணும்போது தான் நிறைய பிரேக் ஆச்சு. அது அது நான் வீடியோ பண்ணி பார்ட் 1 முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டோம். அப்புறம் பார்ட் 2 பண்ணோம். பார்ட் 1 முடிச்சோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் பார்த்தவங்கலாம் கொஞ்சம் பேர் பாதியிலே நிறுத்திட்டேன்னு சொன்னாங்க. பார்க்கவே முடியல. கேஆர் நீங்கள் பிரேக் ஆகிறத எங்களால் ஏற்றுக்க முடியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நிறையா லீட்ஸ் அதை அப்படியே பாதியில் ஸ்டாப் பண்ணுன்னுலாம் சொன்னாங்க. அப்புறம் பார்ட் 2 கண்ட்ரோலாக இருந்து நம்ம பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ குமரேசுக்கு பேசணும். குமரேசுக்கு பேசணும் அப்படின்னா இதுவும் பிரேக் ஆகும். இது அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு தான். அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் தான். அப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு அன்னையிலேருந்து யோசனையாகவே இருந்துச்சு. ஸோ ரத்னவேலோட வீடியோ பண்ண இம்பேக்ட் இதை ஒரு ஆடியோவே பண்ணிடலாம். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆடியோவை பண்ணி நந்தகுமார் வீடியோ மாதிரி ஆடியோவை பண்ணி அதை நம்ம வீடியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணி போட்டோம்னா, ஸோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு சேர்ந்துடும். நம்ம சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் ரொம்ப உங்களுக்கு அந்த எமோஷன் தெரியாமல் இருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் கேட்கும்போது பீஸ்ஃபுல்லாக கேட்பீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். எங்கேயாவது பிரேக் ஆனால் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா. அந்த ஒரு ரீசன் தான் டிஎஸ். குமரேஸ் அவனை பற்றியெல்லாம் ஒரு புக் எழுதலாம், ஒரு படம் எடுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஒர்த்தான ஒரு ஹியூமன் பீயிங். லைஃப்பில் நீங்கள் யார் டிஎஸ், யாரை பற்றி நீங்கள் பேசும்போது உடைவீங்க, யாரை பற்றி பேசும்போது நீங்கள் எமோஷன் ஆவீங்க, யார் உங்களோட லைஃப் சேவர்னு நினைப்பீங்க, யார் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுப்பாங்கன்னு நினைப்பீங்க, யார் உங்களை பற்றி அவங்களுக்கு நம்மளோட நிறைய விஷயம் டெக்னிக்கலாக தெரிஞ்சால் கூட என் நண்பன் பெருசாக வருவான்னு யார் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் குமரேஷ். அவனை பற்றியெல்லாம் பேசணும் அப்படிங்கும்போதெல்லாம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி. இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதல்ல. உங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி மட்டும்தான். இந்த மாதிரி நல்ல மனுஷங்களெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இவங்க பண்ண விஷயத்தையெல்லாம் நம்ம ரீகால் பண்ணணும். இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு சேர்த்தணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை ஒரு நம்பிக்கையோடு வரும், நம்பிக்கையோடு வளரும், நம்பிக்கையோடு படிப்பாங்க, நம்பிக்கையோடு வேலைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான். வேறு எல்லாம் இந்த வீடியோக்கு எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது. சுரேஷோட வீடியோ பார்த்துருப்பீங்க. சுரேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். 2 வீடியோ பண்ணியிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சென்னை போனேன் அப்படின்னு தெரியும். சுரேஷ் மூலமாக தான் ஃபஸ்ட்டு சென்னை போகிறேன். நான் சொல்லியிருந்தேன், நவநீதன் என்னோட யூஜி காலேஜ் மேட்டு. அவனுக்கு எனக்கு எலெக்ஷன்ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனால் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த ரூமுக்கு போய் தங்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் போனேன். பட் அவன் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டான் அப்படி. ஏன்னா அவனும் சுரேஷும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோ ஒரு ஐரானி பாருங்கள் வாழ்க்கையில். நான் 3 வருஷம் கூட காலேஜில் படித்தேன். அவன் மேக்ஸ் படித்தான், நான் ஃபிசிக்ஸ் படித்தேன். எங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் வந்ததில்லை. அந்த எலெக்ஷனு அதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் 3 வருஷம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அவன் ஆப்வியஸாக அவன் சப்போர்ட் பண்ண ஒரு சேர்மன் 3 வருஷம் தோற்று போகிறாங்க. நான் ஒர்க் பண்ணுற எங்கள் சைடு 3 வருஷம் ஜெயிக்குது அப்படிங்கும்போது, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அன்னைக்கு இருந்த ஒரு புவர் மெச்சூரிட்டியில் அந்த மாதிரி நடந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, என் நண்பன் அவனுக்கு அது பிடிக்கலன்னு நான் விட்டு கொடுத்துருந்துருப்பேன். பட் அன்றைக்கெல்லாம் இம்மெச்சூர்டு தானே, சின்ன பசங்க தானே. அப்போ அப்படி தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் அந்த ரூமுக்கு போகிறேன். சுரேஷும் கூட வந்திருக்கான். ஏன்னா சென்னைக்கு கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வர ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு.
அப்போ குமரேசு வந்து அந்த ரூம்ல குமரேசு, ஸ்ரீனி. இன்னொரு பையன் வந்து எம்.இ படிச்சுட்டு இருந்தான்ப்பா. அவன் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த ஃப்ரெண்டு. ஆல்ரெடி வந்து நவநீதன், குமரேசு, ஸ்ரீனி இந்த பையன் 4 பேர் இருக்காங்க. அவ்வளோதான் இருக்க முடியும். சுரேஷ் கூப்பிட்டு கனக கூப்பிட்டு போடா. கனகு வேலை தேடணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வர சொல்லுன்னு சொல்லிட்டாப்படி. அப்புறம் அங்க போய் அவனோட அவன்கிட்ட போய் திரும்ப கம்ஃபர்டபுளா பேசுறக்கோ, அவன் சொல்லிட்டாப்படி, "டேய் காலேஜ் போன மாப்பிள காலேஜ் பத்தியெல்லாம் மச்சி காலேஜ் பத்தியெல்லாம் இன்னும் யோசிக்காத. அத பத்தியெல்லாம் பெருசா யோசிக்க வேண்டியதில்ல. நீ ஒரு நல்ல வேலைக்கு வந்திருக்கிற. நல்ல ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிற. குடும்பத்த காப்பாத்தணும்னு. அத நீ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்படி. அப்புறம் பார்த்தா குமரேசு, ஸ்ரீனி இவங்கலாம் வந்து அந்த ரூம்மேட்ஸு. குமரேசோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்படி லைஃப்ல வந்துச்சுன்னா, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. குமரேஸ் வந்து எப்படின்னா, ரொம்ப ஒரு பியூர் ஹார்ட்டு. ரொம்ப ட்ரூ பெர்சன். அ எந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாம, ரொம்ப நேர்மையான, ரொம்ப எதார்த்தமா, இந்த கார்த்திக்கோட கேரக்டர் சொன்னீங்கல்ல, மெய்யழகன்ல, அது 200% அவன் தான். என்ன நெறைய பேர் சொன்னீங்கல்ல, ஏன்னா என்ன நீங்க பார்த்துருக்கிறீங்க, பழகியிருக்கிறீங்க, என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால என்ன சொன்னீங்கல்ல, என்ன மாரியே தான் அவனும். ஸோ என்ன விட அவனுக்கு தான் அது அதிகமா பொருந்தும்னு நான் நம்புறேன். அப்புறம் அங்க போய் இருந்தேன். அப்புறம் போன அன்னைக்கு மொத நாள் வந்து ஸ்பென்சர் பிளாஸா கூட்டிட்டு போனாப்படி. நவநீதன் வந்து நானு, சுரேஷ், நவநீதன்லாம் போய் சுத்திட்டு வந்தோம். குமரேஷ் வரல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்து அங்கிருந்து வந்து ஒரு ஜாவா கோர்ஸ் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அப்ப ஜாவாங்கிறதும் கூட பெரிய கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. மச்சான் சொன்னாங்க. பட் ஒரு பெரிய ஒரு அத பத்தி என்னன்னே தெரியாது. எம்சிஏ வந்து மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டோம். ஒண்ணுமே தெரியாது டிஎஸ். ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரியாது. ஒரு 75%க்கு மேல ஒரு 76, 77, 78%ல வந்து எம்சிஏவும் முடிச்சாச்சு. பணம் கட்டினாங்க, கஷ்டப்பட்டு படிச்சு மார்க்க வாங்கிட்டேன். எந்த கம்பெனிலயும் வந்து, "நீ மார்க் கம்மியா இருக்குன்னு எடுக்காம போயிறக்கூடாதுல்ல." பணம் கட்டுறாங்க, அதுக்கு உண்மையா இருந்து படிச்சு முடிச்சாச்சு. ஆனா வந்து நாலேட்ஜ் சுத்தமா இல்ல. ஒண்ணுமே தெரியாது. ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் இப்ப ஸ்ட்ராங்கா தெரியாது. அப்புறம் குமரேசு, ஸ்ரீனி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து டெஸ்டிங்ல ஒர்க் பண்றாங்க. இவங்கலாம் காக்னிஷன் சிடிஎஸ்ல வந்து ஆஃப் கேம்பஸ்ல வந்து அப்பலாம் தான் வந்து இந்த இந்த பிஎஸ்சி முடிச்சவங்களையெல்லாம் வந்து ஆஃப் கேம்பஸ்ல எடுத்த அந்த டிரைவ் நடந்துச்சு. சாரி. எல்லா காலேஜ்லயும் போய் எடுத்த அந்த ஒரு டிரைவ் நடந்துச்சு. அப்புறம் அந்த காலேஜ்ல போய் குமரேஸ் எல்லாமே செலக்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் குமரேசு, நவநீதன் எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சிருந்தாப்படி. அப்புறம் ஸ்ரீனி இவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸ்ரீனி எப்படி தெரியும்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாப்படி. அதே காம்பவுண்டுக்குள்ள. அண்ணா அண்ணான்னு பயந்துட்டு கிடப்பாப்படி என்னை கண்டா. அப்புறம் கா ஸ்ரீனியோட ஃப்ரெண்டு தான் கார்த்தி. கார்த்தி நம்ம கசின். கார்த்தி வந்து நம்ம ஏசல்ல இருக்காப்படி. ஒரு பெரிய ஃபுல் டைம்ல யுஎஸ்ல நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்படி. பயங்கரமான ஒரு பெரிய டெக்னாலஜிஸ்ட் கார்த்தி. அப்புறம் அங்க போயாச்சு. அங்க போய் அப்படியே ஸ்லோவா வந்து குமரேசோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நவநீதன் கூட தான் போவேன், வருவேன் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து குமரேஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கலாம் வந்து ஒரு ஃப்ரெஷராவே ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையோட கஷ்டம்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்கலாம் படிச்சு முடிச்சோனே ஃப்ரெஷரா போயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கைய பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அங்க போனதுக்கப்புறம் குமரேசும் வந்து ஒரு நாள் வந்து சொல்லாம ட்ரிங்க் பண்ணோம். அப்புறம் அப்படியே க்ளோஸ் ஆயிட்டோம் பேசி, பேசி. அப்புறம் அவன் ஈரோடு, நான் தாராபுரம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டோம். அப்புறம் அப்புறம் என்கிட்ட கேட்டாப்படி, "எனக்கு உங்கள வாடா, போடான்னு கூப்பிடலான்னு ஆசையா இருக்குது. கூப்பிடலாமா?" அப்படின்னு கேட்டாப்படி. என்னை விட சின்ன பையன். 4, 5 வயசு சின்ன பையனா இருப்பாப்படி. அப்புறம் நான் வந்துட்டு, "கூப்பிடு மச்சி. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா கூப்பிடு. எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா கூப்பிடுன்னேன்." அப்புறம் வாடா, போடான்னு கூப்பிட்டாப்படி. அன்னையிலேருந்து மச்சி, வாடா, போடான்னு கூப்பிட்டாப்படி. அப்புறம் அப்படியே வாடா, போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அத பார்த்துட்டு ஸ்ரீனி சொன்னாப்படி, என்னண்ணா அவன் மட்டும் உங்கள வாடா, போடான்னு கூப்பிடுறான். அவன் ஃப்ரெண்டு தான் நானு. அப்ப நான் வந்து உங்கள வாடா, போடான்னு கூப்பிடக்கூடாதான்னு கேட்டாப்படி. "ஸ்ரீனி நீயும் கூப்பிடலாம்ப்பா. வாடா, போடான்னு கூப்பிடுறதுல என்னப்பா இருக்குது? கூப்பிடுங்க" அப்படின்னு சொன்னேன்ல. "நீங்க ரொம்ப பெரிய ஆளு." ஏதோ அதெல்லாம் நம்ம அங்க போனா அதானே சொல்லுவோம். நம்ம என்னென்ன வேலை பார்த்துருக்கிறோம், என்னென்னலாம் பண்ணோம். இந்த ஐடி கரியர் தவிர எல்லாத்தையும் பேசியிருப்போம்ல. சொசைட்டிக்கு என்ன பண்ணோம், அத பண்ணோம், இத பண்ணோம் அப்படின்னு. ஏதோ சொல்லுவோம்ல, நம்மளும் மனசு உடைஞ்சோம்னா ஒரு நேரத்தில சொல்லுவோம்ல, இப்படிலாம் இருந்துச்சு, இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் இல்லப்பா கூப்பிடுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவனும் வாடா, போடான்னு கூப்பிட்டுருந்தான். அப்புறம் நவநீதன் மச்சின்னு தான் கூப்பிடுவான். அப்புறம் அந்த எம்.இ படிச்ச பையன். அவன் பேரு டக்குன்னு வரமாட்டேங்குது. உடம்பு, முகம்லாம் ஞாபகம் இருக்கு. பேர் வரமாட்டேங்குது. ஸோ இப்படிதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு.
எனக்கு தெரிஞ்சு குமரேசன் வந்து ஒரு டெஸ்டிங்கில ஒர்க் பண்ற ஒரு ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு வேறலாம் ஒண்ணுமே தெரியாது. அவன் காலேஜ் படிக்கும்போது, அவன் என்ன கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சிருக்காங்கிறது மட்டும் தான் தெரியும். அப்பா, அம்மா, ஒரே பையன் அப்படிங்கிறது தான் தெரியும். பழக பழக பார்த்தீங்கன்னா, அவங்கட்டருந்து நான் லேர்ன் பண்ணது என் லைஃப்ல நான் நெறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா, ஒரு பையன் அப்பா, அம்மா மேல இவ்ளோ பாசமா இருக்க முடியுமா? அப்பா, அம்மா தான் உலகம்னு எம்ஜிஆர் மாரி அவன். அவங்க அம்மா மேலயும், அவங்க அப்பா மேலயும் அவனுக்கு இருந்த பாசம் இருக்குல்ல. அப்போ எம்ஜிஆர் வந்து அவங்க அம்மாவ எப்படி பார்த்துக்கிட்டாரோ, நான் அப்படிதான் குமரேசு வந்து அவங்க அப்பா, அம்மாவ போர்ட்ரே பண்ணுவாப்படி. அப்படிதான் இருப்பாப்படி. அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷரு எல்லாம் ஒரு ஒரு ரூ. 12,000 கையில வந்தா கூட எல்லாம் போக, ரூ. 5,000 வந்து செலவு போயிரும். ரூம் ரென்ட், சாப்பாடு இதுலலாம் போயிரும். மிச்சம் இருக்கிற பணத்த அவங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து எல்லா செலவும் போக ரூ. 5,000 தான் மிச்சமாகும் அவனுக்கு. ரூம் ரென்ட், சாப்பாடு, போக்குவரத்து, டிராவல் இதெல்லாம் முடிஞ்சது போக ரூ. 5,000 மிச்சமாகும். அத வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து இந்த மாத்திரை வாங்கணும். அவருக்கு வந்து ரூ. 5,000 மினிமம் மாத்திரை வாங்கணும். அந்த 5,000 அனுப்பிச்சுருவாப்படி. மாசம் மாசம் அனுப்புவாப்படி. நான் வந்து குமரேச பார்த்ததுக்கு அப்புறமெல்லாம் வந்து நெறையா ஃப்ரெண்ட்ஸ பார்த்துருக்கேன். நெறைய பசங்க புள்ளைகள பார்த்துருக்கேன். அவங்க அப்பா, அம்மாலாம் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கேஆர் இந்த மாரி வந்து என் பையன் வந்து எனக்கு பணமே குடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு இவ்ளோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. கேஆர் இந்த மாரி எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணணும். இந்த பையன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். கேஆர் எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனா, அந்த பொண்ணுக்கு எந்த சீருமே இவங்க அண்ணனா இருந்து இவன் பண்ணல. தம்பியா இருந்து பண்ணலைங்கிறது எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். அதே மாரி இந்த பொண்ணுக்கு எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்குது. கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம். ஆனா, இவன் வந்து எங்கள பார்த்துக்கவே மாட்டேங்கிறான். நாங்க இவ்வளோ நல்லா படிக்க வச்சோம். அப்படின்லாம் வந்து என்கிட்ட சொல்லாத பேரண்ட்ஸே இல்ல. நெறைய சொல்லிக்கிறாங்கப்பா. எனக்கு அப்ப தான் குமரேஷ் பத்திலாம் புரிஞ்சது. எவ்வளோ ஒரு ஜெம் ஆஃப் அ பெர்சன். அதாவது வந்து ஒரு த பெர்சன் ஹூ இஸ் ஹேவிங் ஆல் த குட் கேரக்டர்ஸ். அவ்ளோ தங்கமான மனசுமல்ல. என்னைய நெறைய பேர் கோல்டன் ஹார்ட்ன்லாம் எழுதி நீங்க பிடிச்ச இதெல்லாம் வந்து இப்ப குமரேஷ் மாரி நெறைய பேத்த கிராஸ் பண்ணி வந்ததுனால நான் அப்படி இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளும் ராவா தான் இருந்திருப்போம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம கிராஸ் பண்ணும்போது குமரேஷ் மாரி நெறையா பேர்த்த பார்த்து, பார்த்து நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்த அந்த நல்ல விஷயங்கள், நல்ல கேரக்டர், அந்த நேச்சர்லாம் உள்வாங்கி ஒரு ஒரு ஆளா மாறுன ஒரு ஆள் தான் இந்த கேஆர். அப்போ அப்போ வந்து என்னோட லைஃப்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு சிலதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. சொன்னா ரொம்ப பிரேக் ஆகும். அம் எப்படின்னா, நம்ம வந்து அங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறோம், வேலை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, குமரேஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷரா போயிட்டு வர்றாங்க. வீக்கெண்ட் ஆனா ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் வேலை இருக்கே. அவங்க பாட்டுல போயிட்டு வருவாங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இப்ப நான் நெனச்சுக்குவேன், போய் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சா போயிட்டு வந்து படிக்கணும்னு நெனப்பேன். டெய்லி படிச்சுட்டு போனா தான் போய் 1000 லைன் கோட் அடிக்க முடியும்னு நெனப்பேன். அப்படிலாம் நெறைய எனக்குள்ள வந்து இருந்த ஒரு அம் எதிர்பார்ப்பு. ஐடி கம்பெனின்னு இப்படிதான் இருக்கும். கார்ப்பரேட்னா இப்படித்தான் இருக்கும்னு. இவங்க பாட்டுல வருவாங்க. ஃப்ரைடே ஆனா கொஞ்சம் படம் வாங்கிட்டு படம் எடுத்துட்டு சிடி எடுத்துட்டு வருவாங்க. பார்ப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க. போவாங்க. இப்படியே தான் இருந்துச்சு. நானும் போய் படிச்சுட்டு வருவேன். அந்த மாரிலாம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து எங்க ஒய்ஃப் சைடு வந்து ஒரு சொந்தக்காரங்க ஒரு பையன் வந்து பொலாரிஸ்ல ஒர்க் பண்ணாப்படி. பெரிய லெவல்ல இருந்தாப்படி. அந்த பையன தான் ஒய்ஃப கட்டி வைக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அக்கா மூலமா, அப்புறம் வந்து அவர பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து அப்ப அவருக்கு வந்து நான் ஃபோன் பண்றேன். அவரு ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்றாரு. நான் மீட்டிங்ல இருக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு அந்த மீட்டிங்கிற வார்த்தை என்னமோ ஒரு சிஎம் மீட்டிங்ல இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தான் கார்ப்பரேட் என்னன்னே தெரியாதுல்ல. "ஓ! மீட்டிங்ல இருக்காராமா? ஐ அம் இன் மீட்டிங் நவ். ஐ வில் கால் யூ பேக்" அப்படின்னு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஓ மை காட்! மீட்டிங்னா ரொம்ப அதாவது மீட்டிங்னா ஏதோ வந்து தமிழ்நாட்டு, இந்தியாவெல்ல திருப்பி போடுற மாரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன் நானு. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் வந்து அங்கெல்லாம் போய் படிக்கும்போது, வேலை இல்லாம இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ போர்டு பஸ்ல போனா 50 பைசா கம்மி. மஞ்ச கலர் போர்டு பஸ்ல போனோம்னா 50 பைசா அதிகம். அதுக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். 50 பைசா குறையணும் அப்படிங்கிறதுக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த எல்லோ போர்டு பஸ்ல போவேன். அப்புறம் சென்னையில போய் வேலை தேடி அந்த நடந்த ஹவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எவ்வளவோ மணி நேரம் 4 மைல், 5 மைல்லாம் வெயில்ல நடந்து போவேன். அப்படியே வியர்த்து ஒழுகும். முடி வெட்டுற காசு இருக்காது. நெறைய முடி இருக்கும். அன்னைக்கெல்லாம் முடி நெறைய வளரும்ல. அப்படி அந்த ஏஜ்ல அப்படிலாம் இருந்தோம். அப்படிலாம் சுத்திட்டு இருந்த காலத்தில வந்து 2 விஷயம் வந்து குமரேஷ்ட்ட வந்து நான் குமரேஷ் பத்தி ஸ்ட்ராங்கா சொல்லணும். எனக்கு வந்து அந்த முதல்ல ஜாலியா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கான பாட்டுக்குள்ள போயிரலாம். ஒரு டைம் வந்து ஒரு ஜாவா ப்ரோகிராம் ஒண்ணு வந்து நான் ட்ரை பண்ணி நான் போட்டுட்டு இருந்தேன். அந்த சிஸ்டம்ல வந்து சிஸ்டம் அவங்க வீட்ல வச்சிருந்தாங்க.
அந்த எம்.இ படிக்கிற பையன் வச்சிருந்தான். அதில உட்காந்து நான் ட்ரை பண்ணி சிஸ்டம் நல்ல வேளை அந்த பசங்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்து, "அண்ணன் படிச்சு வேலைக்கு போணும். அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காரு." அப்ப யாருமே கல்யாணம் பண்ணல எங்க ரூம்ல 4 பேருமே. அண்ணன் கல்யாணம் பண்ணி ஃபேமிலியோட இருக்காரு. ஆனா வேலை இல்ல. ஒய்ஃப் அங்க இருக்காங்க. அண்ணன் படிச்சு வேலைக்கு போணும்னு அந்த பையனுக்கு குடுத்தாப்படி. நான் உட்காந்து பயங்கரமா உட்காந்து ஒரு நாள் வந்து காலையிலருந்து அன்னைக்கு வந்து சென்டர்லாம் இல்ல படிக்கிறக்கு. ஃபுல்லா உட்காந்து அந்த ப்ரோகிராம்லாம் ரன் பண்ணி, போட்டு டைப் பண்ணி, அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணி, பயங்கரமான ஒரு காம்ப்ளக்ஸான ப்ரோகிராம். என்ன பொறுத்தளவுக்கு அன்னைக்கு எனக்கு இருந்த மைண்ட் செட்ல. அப்புறம் அந்த ப்ரோகிராம்லாம் டைப் பண்ணி வச்சுட்டேன். டைப் பண்ணி வச்சோன்னே, எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு ரன் ஆகல. அப்புறம் நவநீதன கூப்பிட்டு காமிச்சேன், ஸ்ரீனி கூப்பிட்டு காமிச்சேன். அந்த எம்.இ படிச்ச பையன் யாருக்குமே தெரியல. ஓ! இது கொஞ்சம் ஹார்டா இருக்குது அப்படின்னு போயிட்டாங்க. நானும் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு அப்புறம் குமரேஷ் வந்திருந்தாப்படி. அப்பதான் வந்து ஐடி கார்டோட வந்துட்டு ஷூ கழட்டிட்டு நின்னுட்டுருந்தான். "மச்சி ஒரு ப்ரோகிராம் ஒண்ணுடா, பயங்கரமான ப்ரோகிராம்னு நெனைக்கிறேன். பயங்கரமா பண்ணியிருக்கிறேன். பட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் ஃபுல்லா இதுக்காக உட்காந்துருந்தேன்டா." அப்படின்னு சொன்னேன். "ஓ! அப்படியா? ரொம்ப ஹார்டா?" அப்படின்னா. "ஆமா" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நைட்டு முக்கு வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணல. நைட்டு முக்கு வந்து ஃபுல்லா அந்த ப்ரோகிராம் எல்லாம் பண்ணி, அப்புறம் காலையில எந்திரிச்சு பல் விளக்கிட்டே வந்தான். "என்ன மச்சி முடிச்சிட்டியான்னு?" கேட்டான். "இல்லடா நைட்டு பூரா உட்காந்துருந்தேன். பட் இட்ஸ் வெரி மேசிவ். பயங்கரமான டெக்னிக்கல் ப்ரோகிராம் சேலஞ்சு. அத சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் கூகுள்ல தேடிலாம் எடுக்க முடியாது டிஎஸ் அந்த மாரிலாம். அவ்வளோலாம் இல்ல அன்னைக்கெல்லாம். 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம். கூகுள்ல தேடி போட்டு எடுத்து காப்பி பேஸ்ட்லாம் பண்ற அளவுக்கு அன்னைக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிலாம் அன்னைக்கு இல்ல பெருசா. இப்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல. கிட்டத்தட்ட வந்து ஒரு மோர் தென் 24 ஹவர்ஸ் அதுக்காக உட்காந்துருந்தேன். பல் விளக்கிட்டே வந்து பார்த்தான்ப்பா. பார்த்துட்டு 2 நிமிஷத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுல போயிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? நான் 24 மணி நேரம் வச்சு முழின்னு முழிச்சுட்டு இருக்கிறேன். நான் எம்.சி.ஏ படிச்சிருக்கிறேன். நான் ஒரு ஜாவா ஜே2 டெவலப்பர் ஆக போறேன். நீ டெஸ்டிங் பண்ற. என்னடா இவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது, அப்புறம் தான் வந்து டக்குனு நவநீதம் ஸ்க்ரீன்ல ஓட்டுன்னு ஓட்டி, இந்த அஜித் ஒரு படத்துல கார் கண்ணாடி இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்புனா, சாரி நம்ம செலிபிரிட்டி பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எஸ்எல்ல. பட் கண்ணாடி திருப்புனோனே ஆட்டோ ஓடும்ல, அந்த மாரி தான். டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டான். எல்லாரும் சிரி சிரின்னு சிரிச்சுட்டாங்க. அந்த லெவல்ல தான் நான் இருந்தேன் பார்த்துக்கங்க. அந்த லெவல்ல நான் இருந்தேன். அத விட எவ்வளோ ஸ்ட்ராங்கா குமரேஷ் இருந்திருப்பான்னு பாருங்க ஜாவால. ஜாவாவோட காட் ஆஃப் ஜாவா. அவனுக்கு ஜாவா அவ்வளோ நல்லா தெரியும்னு எனக்கு அப்ப தெரியவே தெரியாது. அப்புறம் நான் வந்து சொன்னேன். அது இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது குமரேஷே எழுதியிருக்காப்படி. அவன் சொல்லியிருக்காப்படி. நான் சென்னை வந்ததுக்கப்புறம், அப்போ வந்து வந்து பார்த்தோனே என்னைய பார்த்தோனே ரொம்ப பீட்டர நெனச்சுட்டாப்படி. என்ன பார்த்து பீட்டர் நெனச்ச ஒரே ஆள் என் லைஃப்ல என் நண்பன் மட்டும் தான். ஏன்னா, இந்த ரத்னவேலு குடுத்த டீ ஷர்ட் அப்படி ஆள் நல்லா இருப்பனால பயங்கரமான பாடி பில்டிங்கு. உடம்பெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி 76, 77 கிலோங்கிறது அந்த வயசுக்கு 23 வயசுலலாம் 24 வயசுலலாம் எப்படி இருந்திருப்போம்? அப்பலாம் எல்லாம் இத்துணூண்டு குச்சி குச்சியா இருக்கிறது தானே. இந்த மாரி சொல்லுவாப்படி, "எப்படி மச்சி இந்த பாடியில இவ்ளோ டெவலப்" அதை பத்தி பேசுவாப்படி. "எப்படி மச்சி பாடியில இவ்ளோ டெவலப் பண்ண? என்ன மச்சி ஆக போற?" நான் சினிமாக்கு போறேன்பேன் அப்பவே. ஐடில வேலை செஞ்சுட்டு சினிமா ட்ரை பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு வந்து என் லைஃப்ல வந்து நான் 2 டைம் நான் ரொம்ப நல்லா இருந்தேன்னு நெனச்சேன். அ அழகா இருந்தோம்னு நெனப்போம்ல எல்லாருமே. அப்போ வந்து 2 டைம் தான். ஒண்ணு வந்து ரத்தினவேல் எனக்கு வாங்கி குடுத்த இந்த ரெட் கலர் டீ ஷர்ட் வித் பிளாக் சின்னதா பிளாக் இருக்கும். பட் ஃபுல்லி ரெட்டுங்க. டார்க் அப்படி பயங்கரமான ஒரு ரெட்டு. எனக்கு வந்து அந்த அந்த டீ ஷர்ட் போடும்போது நான் அவ்வளோ நல்லா இருந்தேன்னு எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட பார்க்கறக்கு பொலரிஸ் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். பொலரிஸ்ல ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட பார்க்க போலான்னு லிபர்ட்டி போறோம். அ சூளைமேடு பக்கத்துல லிபர்ட்டி இருக்குல்ல, அங்க போறோம். குமரேஷ் நீ வாடா மச்சின்ட்டேன். அப்ப சொல்றான் ஒரு ப்ளூ கலர் ஜீன் போட்டு ஏதோ சட்டை போட்டான். இது வேணாம்டா இத போடுறான்னு சொல்லி குடுத்தாப்படி. குமரேஷோட ஒரு ஒயிட் கலர்ல பூ போட்ட மாரி ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தேன். எனக்கு வந்து அவன் சொன்னாப்படி, "எப்பா என்னடா இவ்ளோ அழகா இருக்கிற" அப்படின்னு. அந்த சேவெல்லாம் பண்ணிட்டு பளபளன்னு அத்தன முடியோட எனக்கு வந்து நான் அந்த 2 சிச்சுவேஷன் மட்டும் தான். எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும்ல. நம்ம மனசுல நம்ம நல்லா இருந்தோம் ஒரு காலம். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க டிஎஸ். அதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்பலாம் உடைஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம போறீங்களோ, அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நான் அதனால தான் எல்லா பசங்க புள்ளைகளும் நல்லா இருக்கிற ஸ்டேஜ்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கன்னு சொல்லுவேன். அப்ப என்கிட்ட யாருகிட்டயுமே வந்து எல்லாம் 1100 வச்சிருந்த காலம். எனக்கு தான் ரத்தினவேல் வாங்கி குடுத்த ஃபோன் இருந்துச்சு. அத வச்சுக்கிட்டு இருந்த காலம். அப்படித்தான் போயிருக்கிறோம். அதத்தான் அந்த ஃபோன தான் வந்து குமரேசு ரூம்ல தான் திருடிட்டு போயிட்டாங்க ஒருத்தர் வந்து. எவன் திருடுனான்னு தெரியல. ஸோ அப்படி வேற அந்த ஃபோன் மிஸ் ஆயிருச்சு. அப்புறம் தான் நான் கதிர் வாங்கி குடுத்தேன் அப்படி நந்தகுமார் ரூம் போகும்போது கதிர் வாங்கி குடுத்து அனுப்பிச்சது. அப்புறம் அந்த சட்டைய குடுத்து போட்டு இப்ப சொல்றான் லிபர்ட்டி போகும்போது நான் அவ்ளோ நல்லா இருக்கிறேன்ப்பா. அப்புறம் அங்க போயிட்டு ஆரோக்கியராஜ பார்த்தோம், பாக்யராஜ பார்த்தோம். அவங்களோடலாம் பேசிட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்புறம் அவரு அதெல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணாரு. எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும்லாம் சொன்னாரு. அப்புறம் வந்து அப்போலாம் வந்து ஐடி கம்பெனில வேலை செய்றாங்கன்னா, ஆரோக்கியராஜ் ஏஸ்எல் இருக்கிறாரு, பாக்யராஜும் இருக்காரு.
எப்படின்னா, இந்த மாரி வந்து ஆள் போட்டு சமைப்பாங்கப்பா. ஐடி கம்பெனி வேலை செய்ற பசங்கலாம் ஆள் போட்டு வீட்ல சமைச்சு நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்காங்க எல்லாரும். என்ன பார்த்தோனே வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அ பகீரத் சொன்னாரு, "அவருக்கு கல்யாணம்லாம் ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரம் வேலை வாங்கணும். நீங்களும் ஏதாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்லாம் சொல்லும்போது, அப்ப ஆரோக்கியராஜ் என்ன பார்த்து சொன்னாரு. "இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னா தானே ஆச்சரியப்படணும். வேலையெல்லாம் கிடைச்சிரும் விடுங்க." அப்படின்லாம் சொல்றாரு. ஏன்னா, அவரு பயங்கரமான டெக்கி அவரு. ஆரோக்கியராஜ் வந்து டெக்னாலஜிஸ்ட் அவரு. அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் நானும் குமரேசும் பார்த்துட்டு, அப்புறம் சந்தோஷமா கிளம்பி வந்துட்டோம். ரூமுக்கு திருவான்மியூர் ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். அப்புறம் குமரேசு அவங்க அக்கா, மாமாலாம் இருந்தாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் நான் சொன்னேன்ல, டீ ஷர்ட் இதெல்லாம் ரத்னன்றதுலயே சொல்லியிருந்திருப்பேன். அம் அவங்க தான். அப்புறம் அங்க இருந்துட்டு, அப்புறம் அப்படியே வந்து சென்டருக்கு போய் படிக்கிறது, வர்றது இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஒரு 2 இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஒரு குமரேச பத்தி பேசும்போது ரொம்ப ஒரு ஹெவியான இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு டைம் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு நான் தப்பா சொல்லல. ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணிக்கிறேன். 2 பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம நண்பர் வந்து நம்மளோட படிச்சவங்க. இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றாப்படி. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் ஒரு மெயில் அனுப்புறேன். அந்த மெயில் ஐடி என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு அவன் பேசுவேன்னு சொல்றான். நம்மலாம் கூப்பிட்டா எடுப்பாங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட் நம்மலாம் கூப்பிட்டா எடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மெயில் அனுப்பிச்சு இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் டைம்னோனே ஸ்கூல் ஃப்ரெண்டோடைய ஐடி கிடைச்சோனே நான் என்னமோ வந்து அவங்களே என் கூட இருக்கிற மாரி நெனச்சுட்டேன். கூட இருக்கிற மாரி நெனச்சு அந்த எமோஷன் இருக்கும்ல, அந்த எமோஷன்ல வந்து இந்த மாரி வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. ரூ. 45,000 செலவாயிடுச்சு. அப்போலாம் பெரிய காசு டிஎஸ் அந்த காலத்துல. ஆ ரூ. 45,000 செலவாயிடுச்சு. அம்சு வேற அங்கருந்து கஷ்டப்படுது. என் லைஃப்ல என்ன ஆகுதுன்னே தெரியல. எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல. இது கடன் வேற நெறையா இருக்குது. இது இவ்வளோ காச வாங்கிட்டு வந்து இத்தன செலவு பண்ணிட்டு இன்னும் வேலை கிடைக்கல. அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டேன்ப்பா. அதுக்கு எந்த ரிப்ளையுமே வரல. எனக்கு அப்பதான் புரிஞ்சது. நம்ம எவ்வளோ ஃப்ரெண்டா ஸ்கூல்ல இருந்தாலும், காலேஜ்ல இருந்தாலும், நம்ம ஒருத்தர்ட்ட பேசி பழகும்போது, அவங்க யாருன்னு, அவங்க எப்படி என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணுங்கிறது எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியல. நம்ம ஃப்ரெண்டு தான அப்படின்னு சொல்லி, ஒரு எதார்த்தமா இருந்த வழியெல்லாம் ஷேர் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம ஒரு வேள காசு கீது கேட்போமான்னு நெனச்சுக்கிட்டாங்க. பட் நம்ம காசெல்லாம் கேட்கல. அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணல. அப்புறம் 1 வாரம் கழிச்சு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவன்லாம் மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கிறேன்னு சொன்னான், மூர்த்தி. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து இன்னொரு மெயில் அனுப்பிச்சு, என் ரெஸ்யூம வந்து ரெஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு ரிப்ளை பண்ணல டிஎஸ். "உங்க கம்பெனில ரெஃபர் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணல. அப்புறம் ரொம்ப பிரேக்கிங்கா இருந்துச்சு. அம் அதுக்கப்புறம் ரொம்ப பிரேக்கிங்கா இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து கம்முனு இருந்துக்கிட்டேன். நான் எதுவும் சொல்லல. ஒண்ணும் ரீச் பண்ணல, ஃபோன்லாம் பண்ணல. மெயிலுக்கே ரிப்ளை பண்ணல. அப்புறம் என்னத்த போய் ஃபோன் பண்றதுன்னு விட்டுட்டேன். அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நம்ம ஸ்கூல் மேட்டு. பெரிய கம்பெனில வேலை செய்றாரு. வீட்டுக்கு வர சொன்னாப்படி. நான் நான் வந்து வரேன்னு ஃபோன் பண்ணி நான் தான் சொன்னேன். வான்னு சொன்னாப்படி. அவங்க வீட்ல பல்சர் பைக் இருக்குது. பார்த்தா இங்கேருந்து ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து நடந்து போறாங்க வீட்டுக்கு. அங்க போறேன். அவங்க வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் போட்டு அதே மாரி சமைச்சு சாப்ட்டு, ஸ்கூல்ல பார்த்த பையனுக்கும், அவன்லாம் பெரிய ஐடி கம்பெனி போனதுக்கப்புறம் நெறைய வித்தியாசம் இருக்குதுப்பா. ஆளே வேற மாரி ஆயிட்டான். தொப்பல்லாம் வந்து ரொம்ப அந்த மாரி அப்படியே சொகுசா இருக்கிற மாரி இருக்கு. நம்ம பார்த்தா அப்படியே பஞ்சத்துல அடிபட்ட மாரி இருக்கிறோம். நான் போயிட்டு அவன் வந்து சாப்பிட சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். அது ஜென்ரலா இருக்கும்ல. போனோம்னா நம்ம யாரா இருந்தாலும் அந்த மாரி வந்தா சாப்பிட்டு தானே போணும்னு கம்பல் பண்ணுவோம்ல. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அவன வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டேன். இங்கேல்லாம் இப்படி எடுப்பாங்க, அப்படி எடுப்பாங்க. அந்த பெரிய கம்பெனி டிசிஎஸ்ல தான் இருந்தாப்படி. இந்த மாரி, அந்த மாரிலாம் சொல்லி அப்புறம் அனுப்பிச்சுட்டாப்படி. அப்புறம் சரி நான் போயிட்டு வரேன்னு சொன்னா, சரின்னு சொல்லிட்டாப்படி. நான் கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு டீ கூட வாங்கி குடுக்கல. என்ன திரும்ப கொண்டு வந்து விடல. அப்புறம் அப்படியே அங்கருந்து அப்படியே நடந்து வந்து எமோஷனலா இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்துட்டேன். என்னடா ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நடந்து வந்து, அப்புறம் இந்த 2 விஷயம் குமரேஷ்ட்ட சொன்னேன். அம் இந்த மாரிடா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் ரொம்ப அப்படி சொன்னோனே, "விட்றா மச்சி பார்த்துக்கலாம்." அவ்வளோதான். அவன் வேற எதுவும் ரெஸ்பாண்ட்லாம் பண்ணல. கேட்டு கம்முனு போயிட்டான். "பார்த்துக்கலாம் விட்றா மச்சி" அப்படின்ட்டு போயிட்டான் அப்படியே. மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். இந்த டைம் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சுடா, இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு வந்து காலையில வந்து ஃபுட் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தள்ளுவண்டி இருக்கும் அங்க. ரொம்ப ஹைஜீனிக்காவெல்லாம் இருக்காது. அதில வந்து 2 இட்லி, 1 வடை சாப்பிடுவேன். ரூ. 5 அவ்வளோதான். மத்தியானம் சாப்பிட மாட்டேன் எப்பவுமே. ஒரு டைகர் பிஸ்கட் சாப்பிடுவேன். ஒரு ரூ. 3 ரூ. 3, 6 அவ்வளோதான். அப்புறம் நைட்டு வந்து ஒரு தோசை, ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிடுவேன். ரூ. 15 ரூ. 12 தோசை, ரூ. 3 ஹாஃப் பாயில் அவ்வளோதான். என் பட்ஜெட் இவ்வளோதான்.
அப்ப நைட் வந்து அந்த தள்ளுவண்டியில தான் மறுபடியும் சாப்பிடுவோம். நெறைய அந்த ஒரு அக்கா வந்து அக்கா, ஒரு மாமா 2 பேரும் வந்து தோசையெல்லாம் அந்த தள்ளுவண்டியில வச்சு விப்பாங்க. அது சூப்பரா இருக்கும்ப்பா. இட்லி, தோசை. அந்த எம்.இ படிச்ச பையன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 தோசை சாப்பிடுவான். இட்லினா ஒரு 20 சாப்பிடுவான். ஹாஃப் பாயிலே ஒரு 5 சாப்பிடுவான். அப்படிலாம் நல்லா சாப்பிடுற பையன் அவன். அப்புறம் நம்ம உடம்பு இவங்களோடலாம் பெருசா இருக்கிறோம்ல, பில்டா இருக்கிறோம்ல. நான் போயிட்டு ஒரு தோசை ஒரு இதெல்லாம் சாப்பிடும்போது, பாப்பா அப்படி குமரேசு. பார்த்துட்டு இருக்கிற டக்குனு ஒரு தோசைய வாங்கி உள்ள வைப்பான். "சாப்பிடு மச்சிம்பான்." அப்புறம் நான், "இல்லடா எனக்கு போதும்பேன்." "நீ சாப்பிடு" அப்படிம்பான். அப்புறம் நான் சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் பாயில் அப்படின்னு சொல்லுவேன். 2 தோசை. நான் 1 தோசை தான் சாப்பிடுவேன்னா, அவன் 1 சொல்லிருவான். 2 ஆயிரும். ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்டுருவேன். இன்னொரு ஹாஃப் பாயில் எடுத்து வைப்பான். "சாப்பிட்றா" அப்படின்னு. "இல்லடா போதும்டா" அப்படின்னு. "ஏய் சாப்பிடு மச்சி" அப்படின்னு. பார்த்தா அவன் பாட்டுல பணத்த குடுத்துட்டு அவன் பாட்டுல போயிட்டே இருப்பான். என்ன கேட்கவே மாட்டான். அவன் தான் பணம் குடுப்பான். அதுக்கப்புறம் இந்த மாரி ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதெல்லாம், அவன் கூட போறக்கு நான் வந்து நடுங்குவேன் அப்படியே. ஏன்னா அவன் தான் பே பண்ணுவான். எவ்வளோ நாள் பே பண்ணான்ப்பா. அங்க ஒரு 3 மாசமோ என்னமோ 3 1/2 மாசமோ இருந்திருப்பேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்லாம் உடைஞ்சே போச்சு. எனக்கு வேலை கிடைக்குங்கிற கான்ஃபிடென்ட் உடைஞ்சு போச்சு. ஒவ்வொரு டைம் போம்போது அவன் தான் வந்து சாப்பாட்டுக்கு நைட்டு போய் சாப்பிட்டேன்னா, அவனோட போயிட்டேன்னா, அவன் தான் பே பண்ணுவான். அவன் நான் சொல்லுவேன், "டேய் நீ ஊருக்கெல்லாம் பணம் அனுப்பணும். அப்பாவுக்கு மாத்திரை வாங்க பணம் அனுப்பணும். என்னடா நீ இப்படி பண்ண எப்புட்றா நீ பணம் அனுப்புவீன்னா?" "அதெல்லாம் பிரச்சனை இல்ல" அப்படிம்பாப்படி. நம்ம வந்து இந்த கஷ்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லஞ்சுக்கு இருக்கிற காச வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு குடுத்துட்டேன். நம்மளுக்கு லஞ்ச் சாப்பிடுற அளவுக்குலாம் ஓரளவுக்கு ஒய்ஃப் பணம் அனுப்புவாப்படி. ஒய்ஃப் தான் பணம் அனுப்பிச்சாப்படி. இதில சொல்றதுக்குலாம் வேற என்ன என்ன பெரிய கூச்சம் இருக்கு. அவங்க வேலைக்கு போய் எனக்கு பணம் அனுப்பிச்சாப்படி. நான் சென்னையில வேலை தேடிட்டு இருந்தேன். அப்ப அந்த லஞ்ச் நான் வந்து காலையிலேயே, மத்தியானம், நைட்லாம் முதல்ல போய் ஒரு 1 வாரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப அங்க இன்னொரு ஃப்ரெண்ட் வந்தாரு படிக்கிறக்கு. அவரு 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் சொன்னாரு என்கிட்ட ஒரு நாளு, "நண்பா நீங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க. நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். கல்யாணம் பண்ணோம். ஆனா சாப்பாட்டுக்கே வழி இல்ல. 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிடுறேன்னு" சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப வந்து நான் வந்து அந்த லஞ்ச் சாப்பிடுற காச வந்து அவருக்கு குடுத்துட்டேன். அவரு வேலை வாங்குற வரைக்கும் அவருக்கு தான் குடுத்தேன். நான் லஞ்ச் சாப்பிடாமயே இருந்தேன். அது இவனுக்கு தெரியும், குமரேஷ்க்கு. அப்புறம் இந்த மாரி அப்செட்டா போயிட்டு வந்து, இந்த மாரி ஒரு டவுனா இருக்கிற டைம்லலாம், இவன் போயிட்டு வந்துட்டு, ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு, "வாடா வாக்கிங் போலாம்பான்." எனக்கு வந்து அந்த மனசே இருக்காது அங்க போறக்கெல்லாம். பட் ஸ்டில் போவேன். எங்க அந்த திருவான்மியூர் பீச்சுக்கு போவோம். "கூட்டு போ அப்படி வாடா போலாம் போய் நடந்துட்டு வரலாம்" அப்படின்னு. நம்மளே நொந்து போய் கிடப்போம். பட் இருந்தாலும் நண்பன் கூப்பிடுறான் அப்படின்னால, முகத்த காட்டாம நான் பாட்டுல கம்முன்னு போவேன். அப்படியே வந்து அங்க போய் திருவான்மியூர் பீச்ல போய் நடந்துட்டு அப்படிலாம் வந்துகிட்டு இருந்தோம். அம் போய் நடந்துட்டு அப்புறம் திரும்ப வந்து அப்புறம் அவன் படுத்துக்குவான். நான் உட்காந்து விடிய வரைக்கும் படிப்பேன். இப்படியே தான் போயிட்டு இருக்கும். நான் ஃபுல் நைட்டு படிப்பேன். பகல்ல தான் தூங்குவேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது லைஃபு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாள் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த மாரி திருவான்மியூர் அந்த பீச்சுக்கு போலான்னு சொல்லும்போது, அங்க ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சுங்க. ஒரு பெரிய ஸ்வீட் கடை திருவான்மியூர் ஆடியோ ஆஃபீஸ்ல. அப்ப நம்ம எம்.சி.ஏ படிக்கும்போதெல்லாம் எனக்கு அதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம்லாம் இல்ல. இந்த ஐயரு நம்ம சரவணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து எப்ப பார்த்தாலும் ஸ்வீட்டு, ஸ்வீட்டு, ஸ்வீட்டுன்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டு, சாப்பிட்டு எல்லாத்தையும் பழக்கி விட்டான். நானு, சுதிரு, புஷ்பா, சாயினு, அஸ்லாம் ஹரி எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்டோம். அவனால தான் திட்டிக்கிட்டே இருப்போம். அந்த மாரி இப்போ புஷ்பா வந்து பவன் பாலையா ஃபேனு தெலுங்கு ஆக்டரு. சுதீர் வந்து பவன் கல்யாண் மூவி பார்ப்பான். அதனால அந்த அந்த அங்க போய் தான் தெலுங்கு படமே பார்க்க ஆரம்பிச்சேன். எம்.சி.ஏ போம்போது தான். அப்படி பார்த்து, பார்த்து பவன் கல்யாண் ஃபேன் ஆயிட்டேன் நானு. அந்த மாரி அவ்வளோ படத்த கொண்டு வந்து போட்டு காட்டுவாங்க பசங்க. அப்புறம் அவங்களோடவே இருந்து பார்ப்போம்ல 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அவன் பவன் கல்யாணுக்காக சண்டை போடுவான். இவன் வந்து புஷ்பா வந்து பாலையாவுக்காக சண்டை போடுவாப்படி. பயங்கரமா ஓட்டிக்குவாங்க, பயங்கரமா திட்டிக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, பேசாம இருப்பாங்க. அப்பவே நடக்கும். அப்புறம் இந்த மாரிலாம் அந்த ஸ்வீட்ட பூரா அவன் பழக்கி விட்டதுனால, ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் கடை இருக்குது. நாங்க ஆடியோ அந்த திருவான்மியூர் ஆஃபீஸ் திருவான்மியூர் அந்த பீச்சுக்கு வந்து நடந்து போகும்போது, அந்த ஸ்வீட்ட வந்து ஸ்வீட் கடை கிட்ட கிராஸ் பண்ணும்போது, அத பார்க்குறோம்ப்பா. போய் 2, 3 மாசம் ஆச்சு நம்ம அந்த ஸ்வீட் கடைக்கெல்லாம் போய் ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டதில்ல. அப்போலாம் எனக்கு வாழ்க்கையில வந்து எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுமே இல்ல. நான் வந்து படிச்சா எனக்கு வேலை கிடைச்சிரும். நான் வேலைக்கு போயிருவேன். என் ஒய்ஃப கூட்டு வந்து நான் ஒரு குடும்பம் நடத்திருவேன்லாம் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்ல. சென்னையில என்னால வேலை வாங்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் பூரா உடைஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்ல. சுத்தமா இல்ல. செல்ஃபோனையும் திருடிட்டு போயிட்டாங்க யாரோ வந்து. அத அத வந்து விடிய காலையில வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. யாரோ பேப்பர் போட வந்து அப்படியே வந்து என்னோடது, நான் இந்த மாரி 2, 3 செல்ஃபோன் திருட்டு போயிருச்சு. அப்புறம் அப்புறம் எஸ்டிடி பூத்துல தான் பூங்கோதைக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்புறம் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு இருப்பேன். அப்படிதான் இருந்துச்சு. அப்ப போம்போது ஒரு நாள் வந்து லைட்டா அவங்கட்ட சொல்ட்டேன் போம்போது. "மச்சி எனக்கெல்லாம் வந்து இந்த ஸ்வீட்லாம் சாப்பிடுறக்கு குடுத்து வச்சிருக்குமா இல்லையான்னு தெர்லடா. எனக்கு என்னைக்குடா இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட குடுத்து வச்சிருக்கோம். எனக்கு தெர்லடா." அப்படின்னு வந்து அந்த ஒரு வார்த்தை வந்துங்க, ஒரு 1000 டன் வெயிட் இருக்கிற மாரி இருக்கும். அப்படி 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 ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்துச்சு. ஏன்னா என் மனசு பூரா உடைஞ்சு, நொந்து போயி,
எனக்கு எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் இல்லாம, என் கூட ஸ்கூல்ல படிச்சவங்களோ, காலேஜ் படிச்சவங்களோ, யாருமே என்ன கூப்பிட்டு பேசாம, யாரெல்லாம் ஒரு பெரிய ஜாப்ல அப்ப இருந்தாங்களோ, அவங்கலாம் வந்து அடுத்தது எந்த லெவலுக்கு போணும். அதாவது ஒரு வேலையில இருக்கிறவன் பூரா வந்து அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஐடில அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு போய் இந்த இந்த பேராசை புடிச்ச உலகத்துல, அவன்லாம் வந்து இப்ப நம்மளோட படிச்ச பையன் கஷ்டப்படுறான் அப்படின்லாம் வந்து ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல. இப்ப இவன் சம்பாரிச்சா தானே அந்த குடும்பம் நல்லாருக்கும். இவன் கல்யாணம் வேற பண்ணிட்டான். அவங்க அப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்லாம் யாருக்குமே வந்து அந்த எண்ணமே இல்லைங்க. அப்படிலாம் ஒருத்தர் கூட வந்து திரும்பியே பார்த்ததில்ல. நம்மளோட படிச்சிருக்கிறான். நம்மலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு. அது இல்லாம சுதீர்லாம் சொல்லுவாப்படி, இப்ப யுஎஸ் வந்ததுக்கப்புறம் அந்த அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அத பார்த்து போட்டு வந்து சொல்றாப்படி, சுதீர்குமார் ஜாமி, அ தலைவா அவன் அப்படிதான் கூப்பிடுவாப்படி. தலைவா உங்கள தான் ஸ்க்ரீன்ல பார்த்தேன் அப்டின்னாப்படி. அப்புறம் இவன் சொன்னதுக்கப்புறம் தான் நானும் ஒய்ஃப் உட்காந்து அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்தேன். என்னடா நம்மள பார்த்தேன்னு சொல்றான் அப்படின்னு. அ உங்க கேரக்டர் தான் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாப்படி. எனக்கு அப்ப தெரியாது அவன் என்ன நெனச்சு சொல்றான், நல்லதுல சொல்றானா, கெட்டதுல சொல்றான்னு. அதே மாரி நானும் டிப்ரஷன் போய் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணேன். அ ஒரே ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட வந்து அவங்க லவ்வர் முன்னாடி வந்து ஒரு பையன் அடிச்சு போட்டான். எனக்கு அது தெரிஞ்சு வரும்போது எவன் அடிச்சான்னு தெரியும்போது, நாங்க வந்து எல்லாம் கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எம்சிஏ படிக்கிறோம், எம்பிஏ. ஹோல் காலேஜ் அந்த கேன்டீன்ல உட்காந்து மதியானம் லஞ்ச் சாப்பிடுது. இன்க்ளூடிங் பிரின்சிபல் சார், டீச்சர்ஸ் அத்தன பேரும். இவன் தான் அடிச்சு போட்டான் அப்படின்னு சொன்னோனே, சாப்பாட்ட விட்டு போட்டு எந்திரிச்சு அந்த டைனிங் டேபிள்ல ஓடுனேன் பாருங்க. அத்தன டைனிங் டேபிள ஒண்ணா கனெக்ட் பண்ணி போட்டுருக்காங்க. அதுல ஓடுனேன் அவன அடிக்கிறக்கு. என் ஃப்ரெண்ட் அவன் ஒய்ஃப் முன்னாடி அவன் லவர் முன்னாடியே அடிச்சு போட்டேலடா அப்படின்னு அவன் ஓடி போய்ட்டான். 1 வாரம் ஊர விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவன் அந்த மாரி என்ன வந்து குறுக்காட்டி, ஜேபி இவங்க பிரதீப் எல்லாம் புடிச்சு, அதுக்கப்புறம் என்ன சஸ்பெண்ட் பண்ணி இந்த மாரி நெறைய நடந்துச்சு காலேஜ்ல. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படிலாம் போயிட்டு இருந்தது. அதனால சுதீர் அப்படி சொல்லியிருக்கான். பட் கமிங் பேக் டூ குமரேஷ் வந்து இந்த மாரி ஒண்ணு சொல்லிட்டேன். ஸ்வீட் கடை பார்த்தோன்னே, எனக்கெல்லாம் எப்ப மச்சி ஏன் மச்சி எனக்கெல்லாம் வாழ்க்கையில இந்த மாரிலாம் போய் ஒரு ஸ்வீட் கடையில இந்த ஸ்வீட் கடையில சாப்பிடுற மாரிலாம் எனக்கு குடுத்து வச்சிருக்காது ஏன்டா? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்ப அவனுக்கு தெரியாது சரவணன் ஒருத்தன் எம்சிஏ படிக்கும்போது ஸ்வீட்ட வந்து குடுத்து இப்படி பழக்கியிருக்கிறான் அவங்க எல்லாத்தையும் அப்படின்லாம் தெரியாது. அப்புறம் குமரேஷ் வந்து கம்முனு அதே மாரி எப்பவும் போல. திரும்ப அதே மாரி அடுத்த நாள் வாக்கிங் வரும், அடுத்த நாள் வாக்கிங் வரும். 3, 4 நாள் அப்படியே வாக்கிங் வந்துட்டோம். அப்புறம் சம்பளம் வந்துருச்சு ஒரு நாளு. எனக்கு தெரியாது. மச்சி வாடா வாக்கிங் போலாம்னா, நான் படிச்சுட்டு இருந்தேன். தலையில துண்டெல்லாம் கட்டி தலை வலிக்கும்ல. தலையில துண்டு இறுக்கி கட்டிக்கிட்டு, ட்ரவுசர் போட்டு, டீ ஷர்ட்டோட உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். மச்சி வாக்கிங் போலாம்னா, சரின்னு செருப்பு போட்டுட்டு, துண்ட கழட்டி வச்சு போட்டு, வாடா போலான்னு வந்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த கடைக்கு கூட்டு போனான். கடை கிராஸ் பண்ணி தான் அந்த ரோட்ல போறோம். தார் ரோடு. அங்க வந்து நிறுத்துறோம். நின்னான். மச்சி வா அப்படின்னு கடைக்கு கூட்டு போனான். கூட்டு போய், என்ன வேணாலும் நீ சாப்பிட்டுக்கடா அப்படின்னான். என்ன வேணாலும் நீ சாப்பிடு மச்சி. எவ்வளோ வேணாலும் நீ சாப்பிடு மச்சி. அப்படின்னு போட்டு, அந்த கட்டு பணத்த எடுத்தானுங்க. அந்த சிடிஎஸ்ல குடுத்த சேலரிய அப்படியே ஒரு கட்டு நோட்ட எடுத்து, "இந்தா என்ன வேணா சாப்பிட்டுக்கோ. பணம் இல்லைன்னு கவலைப்படாத. என்ன வேணாலும் சாப்பிட்றா" அப்படின்னான். எனக்கு வந்து அன்னைக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்குது. இன்னொரு பக்கம் நான் அப்போ உடனே வந்து பாருங்களேன், நம்மளுக்கு போய் அத சாப்பிட்றணும் அப்படின்னு ஆயின்னு அது கூட பண்ணல. "டேய் அப்பாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு பணம் அனுப்பணும்ல. எப்புட்றா அனுப்புவ? எனக்கு செலவு பண்ணின" அப்படிங்கிற. அதெல்லாம் 1 மாசம் இல்லாட்டி அவரு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாருடா. நீ சாப்பிட்றாங்கிறான். அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த மருந்து வாங்குற காசுல தான் நான் சாப்பிட்ட ஸ்வீட். அப்போ கொஞ்சம் குறைவா தான் அனுப்பிச்சான். நான் சாப்பிட்டு முடிச்சதுப்பா 2 பேரும் சாப்பிட்டோம். நான் வந்து அன்னைக்கு சோறு சாப்பிடுற மாரி சாப்பிட்டேங்க அத்தன ஸ்வீட்டையும். அவன் எதெல்லாம் எனக்கு வேணுமோ அத்தனையும் சாப்பிட்டேன் நான் அன்னைக்கு. ஏன்னா என் லைஃப்ல வந்து எனக்கு அந்த ஸ்வீட் எல்லாம் இன்னைக்கு என்ன வேணா சாப்பிடலாம். இந்த இடத்துக்கு கடவுள் கொண்டு வந்துட்டாரு. ஆனா அன்னைக்கெல்லாம் வந்து என்னால சாப்பிட முடியாதுன்னு நான் வந்து 1000% நான் நம்புனேன். நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்மளால எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு. குமரேஷ் வந்து நான் எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி சொன்னத ஞாபகம் வச்சு சம்பளம் வந்ததுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து, அவனுக்கு தான் வந்து அவன் மெயில் அனுப்பிச்சான் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணல. அவங்க ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போனா கூட சாப்பிடுன்னு சொல்ல டீ வாங்கி குடுக்கல. நடந்து தான் போயிருக்கான். பைக் இருக்குது. திரும்ப நடந்தே வந்திருக்கான். இதெல்லாம் அவன் மனசுல வந்து ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்குதுங்க. எனக்கு வந்து அப்பதான் தெரிஞ்சது. அவன் வந்து எவ்வளோ ஒரு பியூரான ஒரு பெர்சனாலிட்டி. எப்படி ஒரு நல்ல மனுசன். எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஹியூமன் பீயிங். எப்படி ஒரு நண்பன் அப்படின்லாம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. நான் சொல்றேனே அந்த ஒயிட் கலர் ஷர்ட் வந்து, "மச்சி என்னோட இது உனக்கு நல்லா இருக்கு. நீ போட்டுக்க" அப்படிங்கிறான். அப்புறம் அவ்வளோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங். எனக்கு குமரேஷ் அளவுக்கு அப்பலாம் ஜாவா தெரியாது. இப்ப கூட தெரியுமான்னு தெரியல. அவன் அளவுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. பட் வந்து அப்ப கூட என்னைய வந்து பெருசா சொல்லுவாப்படி. அதாவது நெனப்பாப்படி, "நீ வந்துருவ மச்சி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வாங்கிருவடா, வாங்கிருவ." அது தவிர அவன் வாயிலருந்து ஒரு வார்த்தை கூட வராது. எனக்கு கிடைக்காது, எனக்கு இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும்லாம் அவன், "நீ வாங்கிருவ மச்சி, நீ வாங்கிருவ" அப்படின்னு சொல்லுவாப்படி. அப்புறம் அங்க வந்து இன்னொரு
ஆந்திரா ஃப்ரெண்டு அப்ப தான் ரூமுக்கு வர்றான். இன்னொரு ஃப்ரெண்டு புதுசா வர்றான். நான் அவனையும் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பாரத விலாஸ் மாரி யார் வந்தாலும் சேர்ந்துக்கலாம். அப்படித்தான் அவனும். ஸோ குமரேஷ் அப்படி இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய நம்மளோட தான் யுஜி படிச்சான். பெரிய காலேஜ்ல பிஜி படிச்சுட்டு, அவனும் ஒரு பெரிய எம்என்சில சேர்ந்துட்டான். அவன கூட்டிட்டு வர்றேன். அவன கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் வந்து அவன் பேசுறான், பிடிக்கிறான், அதெல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் அது இதுன்னு எல்லாம் சொல்லி அவன் ஃப்ரெஷரா போயிட்டான்ல, அது இதுன்னுலாம் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் அவன் ஏசல்ல தான் இருக்கிறான். குமரேசன் சொல்றான், "என்னடா பீட்டரா இருக்கிறான் இவன். இவனெல்லாம் உன் ஃப்ரெண்டாடா டேய்" அப்படின்னு வந்து கேட்கறாப்படி. எனக்கு ஒரே சிரிப்பே தாங்க முடியல. "இல்ல அவன் ரொம்ப நல்லவன் தான். அவன் பேசுறது அப்படித்தான் இருக்கும். ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீன்னு." "நீ ஃப்ரெண்ட்ஸ விட்டுக் குடுக்க மாட்ட. அவன் என்னமோ ஓவர் சீனா நீ என்ன கோ த்ரூ பண்றேன்னு கூட உனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியலங்காட்டி, டேய் அவன்லாம் கஷ்டப்படாம இருந்தான்டா. அவனுக்கு தெரியாது விட்றா" அப்படின்னு. ஓவர் பீட்டரா இருக்குது. அவன் வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து என்னால உள்ளயே வர முடியாதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாப்படி. அந்த மாரி பேசிட்டு போனாப்படி. அப்புறம் தான் சிவகுமார் அண்ணன் வந்தாரு. அவர கூட்டிட்டு வந்தேன். நம்ம பிஇஓ அலுமினில லீடா இருக்காரு. நம்ம ESLE ரொம்ப வருஷமா இருக்காரு. சிவகுமார் அண்ணன கூட்டிட்டு வந்து பெங்களூர்ல வந்து வேலை தேடிட்டு இருந்தாரு. சிவகுமார் அண்ணன்லாம் 100 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி 101வது இன்டர்வியூல வேலை வாங்குனாரு. அந்த மாரி ஒரு நேச்சரு. அப்புறம் அவருமே குமரேசும் பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண சொல்லியிருந்தேன். ஸ்டே பண்ணாரு. 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. எப்பவும் போல நாங்கலாம் குடிச்சிருந்தோம். ட்ரிங்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து குமரேஷ் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்படி, நான் என்னலாம் கோ த்ரூ பண்றேன். இப்படியெல்லாம் லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாப்படி. அவரும் ஒரு கஷ்டத்தைலாம் சொல்லிட்டு இருந்தாப்படி. அப்ப சொன்னாப்படி. அவரு வந்து அவரு அப்ப அவரு வேலை தேடிட்டு இருக்காரு. அவருக்கும் வேலையெல்லாம் கிடைக்கல. ஏதோ இன்டர்வியூக்கு வந்திருந்தாரு சென்னை, பெங்களூர்லருந்து. அப்ப சொன்னாப்படி, "இவரு ரொம்ப ரீசனபிளா இருக்கார்றா. ரொம்ப ஜெம்மா இருக்கிறாரு" அப்படின்லாம் சொன்னாப்படி. ரொம்ப ட்ரூவா இருக்காரு அப்படின்லாம் சொன்னாப்படி. எனக்கு அவரு தான் அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏன்னா, அவரு எனக்கு முன்னாடியும் தேடுனாரு. வேலை கிடைச்சிருச்சு. அவரு தான் எனக்கு கூப்பிடுவாரு. எனக்கு பசங்க சைடு இருந்து கூப்பிட்ட ஒரு ஆள் ஐடில வேலை செய்றது அவர் ஒருத்தர் மட்டும் தான். புள்ளைக சைடு இருந்து பூங்கோத கூப்பிடும். இவ்வளோதான்ப்பா. நம்ம சர்க்கிள் இப்படி தான் இருந்தது. அப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன நடந்துச்சுன்னா, அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் இருந்து பார்த்தேன். எனக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. அப்புறம் தான் வந்து அந்த ஃப்ரெண்டோட பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் இல்ல. ஒரு ஆந்திரா ஃப்ரெண்டு. ஃப்ரெஷர்ப்பா அவன். அவன்கிட்ட போய் குமரேஷ் சொல்றான். இந்த மாரி மச்சி வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். உனக்கு யாராவது வேலை செய்றவங்க தெரியுமா? கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா? அப்படின்னோனே, அ அவன் வந்து அவன் வந்து டெஸ்டரு. அவன் அவங்க டெவலப்பர்ட்ட சொல்லி, இந்த மாரி என் ரூம்மேட் ரொம்ப கஷ்டப்படுறான். நீ ஹெல்ப் பண்ணாத ஸ்ரீதர் ராக்கம். அவனும் எஸ்ல தான் இருக்கிறான். அப்புறம் இவன் வந்து ரெஃபரன்ஸ் குடுத்து ஸ்ரீதர் நடிகலா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேரு. அப்புறம் ஸ்ரீதர் ராக்கம்ட்ட போறோம். இந்த பையன் வந்து இந்த குட்டி பையன் வந்து நடிகலாம். இவரு வந்து அ அங்க போய் பார்க்க சொல்ட்டாப்படி. நான் வந்து துரைப்பாக்கம் அங்க போறேன். ஐயோ! சென்னையில வந்து அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து அதையெல்லாம் எப்படி சொல்றது? அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு. அப்புறம் அங்க போயிட்டு அந்த ஃப்ரெண்ட போய் பார்க்குறேன். அவன் ப்ராஜெக்ட் பிரிண்டர் எடுத்து வச்சு பூரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாப்படி. ரொம்ப சந்தோஷங்கன்னா, அந்த பிரிண்டர்லாம் குடுத்தாப்படி. எடுத்துட்டு போங்க. நீங்க வந்து எடுத்துட்டு போய் படிங்கன்னாரு. என்னால வாழ்க்கையில அத மறக்கவே முடியாது. பெரிய உதவி. அதெல்லாம் நம்மளோட படிச்சு ஸ்கூல்ல படிச்சு, யுஜி படிச்சு, பிஜி படிச்ச பசங்க கூட நம்மளுக்கு பண்ணல. யாருன்னே தெரியாத ஒரு பையன், ஒரு ஆந்திரா பையன் வந்து பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு, அத விட இன்னொரு பெரிய விஷயம் பண்ணாங்க. சாப்பாடு வாங்கி வச்சிருந்தாப்படி எனக்கு லஞ்ச். அப்புறம் நான் சொன்னேன், "நான் சாப்பிட மாட்டேங்க லஞ்ச்" அப்படின்னு. "இல்ல அவன் சொன்னான் அப்படி நீங்க சாப்பிடுறது இல்லைன்னு. பட் கேர் எனக்காக நீங்க நீங்க சாப்பிட்டு தான் போணும்னு." சாப்பிடாம சாப்பிடாம இருந்து ஒரு 9 மாசம் லஞ்சே சாப்பிடாம இருந்து வயிறுலாம் சின்னதாயிடுச்சு. நான் ஒரு ஒரு 30, 40% தான் சாப்பிட்டேன். என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியலண்ணே. பரவால்ல முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுன்னு சொன்னாப்படி. வாழ்க்கையில வந்து அவன மறக்கவே முடியாது. அதனால அவனையும் வந்து இன்னும் நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம எஸ்எல்ல தான் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாரி குமரேசோட அங்க இருந்த ஜர்னி வந்து இப்படிதான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஒரு ட்ரூ ஹார்ட். என்ன வந்து அவ்வளோ தூரம் வந்து எனக்கு எனக்கு தெரியல அவனுக்கு உண்மையாலுமே என் மேல நம்பிக்கை இருந்தான்னுலாம் எனக்கு தெரியாது. நான் நெனச்சுக்குவேன் பொய்யா நான் ஃபீல் பண்ணுவேன்னு உண்மைய சொல்ல மாட்டேங்கிறான்னு நெனச்சுக்குவேன். பொய்யா தான் சொல்றான்னு நெனச்சுக்குவேன். பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு வேலை கிடைக்காது. நம்மளுக்கு வந்து உண்மையாலுமே வந்து கிடைக்காது. பட் நம்ம பொக்குன்னு போயிரும்ன்னு சொல்லி அவன் பாட்டுல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டே இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் சொல்லுவாடி, "மச்சி உனக்கு கிடைச்சிரும்டா. படிடா மச்சி உனக்கு கிடைச்சிரும்டா. உனக்கெல்லாம் பெரிய வேலை கிடைக்கும் மச்சி. நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ மச்சி. பெருசா வருவ மச்சி." அப்படிதான் சொல்லுவாப்படி. அப்புறம் ஒரு நாள் வந்து எல்லாம் ட்ரிங்க் பண்ணி எல்லாம் இன்னொரு டைம் வந்து அது மாரி அவன் தானே வாங்கி குடுக்கணும். நம்மளுக்கு என்னங்க ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு எங்க காசு இருந்தது? நான் அங்கிருந்து குடிச்சது பூரா அவன் எனக்கு செலவு பண்ணது தான். அப்புறம் ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் சொன்னாப்படி, "நானும் தான் லவ் பண்ணேன். பட் லவ் செட் ஆகல. அவங்க கொஞ்சம் வசதி எதிர்பார்க்குறாங்க. அக்காவ பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு. அவரு புரொஃபஸரா இருக்காரு கொங்கு காலேஜ்ல. எனக்கு வந்து பொண்ணு கிடைக்கல. குடுக்க மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்ட்டு
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவன்லாம் சொல்லும்போது. நான் வந்து சொன்னேன், "மச்சி தூக்கிர்லாமாடான்னு" கேட்டேன். நம்மளுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குல்ல. "இல்ல அவங்கலாம் வந்தா வரட்டுறா" அப்படின்ட்டு. அவ்வளோ நாள் அந்த பொண்ணு அத விட பியூர். இவன விட அது பியூர் அது. இவனே தங்கம்னா அப்புறம் அது வைரமா தானே இருக்கும். அவ்வளோ நாள் இவனுக்காக வெயிட் பண்ணி, பெரிய இடத்துலருந்து வந்த பொண்ணு, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, எம்சிஏ படிச்ச பொண்ணு. இவனுக்காக வெயிட் பண்ணி போராடி, போராடி கடைசியில 9 வருஷம் கழிச்சு இவன கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்போ ஒரு பையன். ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹியூமன் பீயிங். அவன் எங்க போனாலும் அவன் நம்பர் 1 தான். அதுல வந்து எந்த டவுட்டும் எனக்கு இல்ல. அவன் மருமகனா போனாலும் நம்பர் 1 தான். மகனா அவன் அவங்க அப்பா, அம்மாவ வந்து எப்படி பார்த்துக்கிட்டான். அப்பான்னா இப்படி, அம்மான்னா இப்படின்லாம் சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அங்கலாப்பா இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்மளுக்கு ஏன் அப்படிலாம் அமையலைன்னு. இப்ப கூட வந்து இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப 5, 6 வருஷமா எங்க அப்பா வந்து ஒரு பெஸ்ட் டாட் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொல்றேன்ல. இப்ப அப்படிதான் இருக்காருன்னு. அவன் வந்து குமரேசன் வந்து அவங்க அப்பாவ எப்படி பார்த்துக்கிட்டானோ, அப்படிதான் நான் இப்ப எங்க அப்பாவ பார்த்துக்கிறேன். அவர் என்ன தோட்டம் வேணுமோ வாங்கிக்கங்க, பைக் வேணுமோ வாங்கிக்கங்க, இது காசு வேணுமோ வாங்கிக்கங்க, கார் வேணுமோ வாங்கிக்கங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கங்க அப்படின்லாம் குடுக்குறதெல்லாம் வந்து குமரேச பார்த்து தான். அவன் அவங்க அப்பாவ அப்படி வச்சிருந்தாப்படி. எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன வயசுல அங்க இருந்தவங்கலாம் என்ஜாய் பண்ணணும், புள்ளைகளோட சுத்தணும், ஜாலியா இருக்கணும், காச பூரா அங்க செலவு பண்ணணும் அப்படின்னு இருந்த அந்த அந்த உலகத்துல, அந்த 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 என்வைரன்மென்ட்ல, அந்த சொசைட்டில அப்பா, அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம, ஒரு பொறுப்பான பையனா இருந்து அவன் அனுப்பிச்சதெல்லாம் வந்து ஐயோ! அப்படிலாம் அந்த மாரி இந்த மாரி பசங்க தான்ப்பா இந்த சொசைட்டிக்கு தேவ. இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் ஏசெல்ல கூட்டு வந்து சேர்த்தி விட்டுட்டேன். இதெல்லாம் நடந்துச்சு. நான் பார்க்கல. நான் வந்து 2000 கடைசியா நான் பார்த்து 4, 5ல பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. 2020ல வந்து எங்க சகல வீட்டுக்கு போயிருக்கிறேன். பிரதரு. அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அப்புறம் அங்க போயிட்டு ஸ்டாம்பிங் போகணும். அன்னைக்கு யுஎஸ்லேருந்து போய் இறங்குன அன்னைக்கு நைட்டு பணம் எடுக்கலான்னு போறோம். ஒரு மெடிக்கல் கடையில போய் ஒய்ஃப் வந்து இந்த கொசுவர்த்தி வாங்கணும்ல, அந்த மேட் வாங்கலைன்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல. யுஎஸ்லேருந்து போனோம்னா இந்தியால போய் அந்த கொசுவெல்லாம் கடிச்சு இவங்களுக்கு அலர்ஜி ஆயிரும்ல. இங்க கொசுவே இல்லையல்ல. குழந்தைகளுக்கு புண்ணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் வாங்கலான்ட்டு அந்த இது ஒண்ணு வாங்கலாம் அப்படின்ட்டு போறோம். பார்த்தா குமரேசு மெடிக்கல் கடையில. பார்த்தோனே 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டோம். அவ்ளோ எமோஷன். ஏன்னா அவன் யுஎஸ் வரும்போது நான் இந்தியால இருந்தேன். அப்புறம் நான் யுஎஸ் வந்து கொஞ்ச நாள்ல திரும்பி போயிட்டேன். பார்க்க முடியல. அவன் என்ன கிஸ் பண்ணான். நான் அவன கிஸ் பண்ணேன். கட்டி பிடிச்சுக்க எங்க சகலையே ஒரு மாரி ஆயிட்டாரு. என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க. சகலைய விட நான் சீனியரு. பட் இருந்தாலும் அவரு ஒரு மாரி, "என்னய்யா ஃப்ரெண்ட்ஸ்ன்னா பைத்தியமா இருக்கானுங்க" அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாப்படி. அந்த மாரி அவ்ளோ ஒரு அப்படி ஒரு பாண்டிங் அவனோட. நம்மளுக்கு வந்து சோறு வாங்கி குடுத்தவன், நம்மளுக்கு ஸ்வீட் வாங்கி குடுத்தவன், நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டுனவன், நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு லைஃப்ல மூவ் ஆகறக்கு வந்து அந்த அந்த லெவலுக்கு தான் ஃப்ரெஷரா இருந்தனால, இத தாண்டி அவனால கைட் பண்ண முடியல. எப்படி போனா வேலை வாங்க முடியும்? என்ன அப்படிலாம் தெரியல. நான் இருந்து பார்த்தேன். அப்புறம் செல்ஃபோனையும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். அவன் வந்து பணத்த எங்கேயோ விட்டு போட்டு வந்து பணம் வேணும்னு கேட்டு, அந்த மாரிலாம் பிரச்சனையாயிட்டு இருந்தது. அப்புறம் இவன் மூலமா தான் இவங்க மாமா அந்த லவ் மேரேஜ்க்குலாம் ஹெல்ப் பண்ணாருன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அங்க வந்து திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்து அந்த ஊர்ல அந்த இடத்துல வந்து ஒரு கவுன்சிலர கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. அங்கருந்து சின்ன முருகன பார்க்க சொன்னது. அங்கருந்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொன்னது. அந்த லவ் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுனது. இதெல்லாம் வந்து குமரேஷ் மூலமா அது நடந்தது தான். ஸோ அந்த விஷயமெல்லாம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ரத்தினவேல் அனுப்புற டீ ஷர்ட் அவனுக்கு நான் குடுத்தேன். "மச்சி நீ அந்த அந்த காலத்திலேயே ரத்தினவேல் டீ ஷர்ட் தான்டா போட்டிருந்த. உனக்கு" அவனுக்கு ஈக்குவலா குடுத்துருவேன். அவனுக்கு, நவநீதனுக்கு, ஸ்ரீனிக்கு எல்லாத்துக்கும் குடுப்பேன். "இந்தா நீங்க வச்சுக்கங்க, நீங்க வச்சுக்கங்கன்னு" எல்லாத்துக்கும் குடுப்பேன். அவங்க போட்டு பார்த்து எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்குவாங்க. நான் குடுக்கலாம் மாட்டேன். "இந்தாடா இதான் அனுப்பிச்சிருக்கான். நான் உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கன்னா" போட்டு பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிறத எடுப்பான். ஸ்ரீனி தான் வந்து வேணுங்கிற நெறைய எடுப்பான். அவன் 5 எடுத்தான்னா, குமரேஸ்வரன் 3 எடுப்பான். அப்படித்தான் அப்படித்தான் இருந்துச்சு. அன்னைக்கு ரத்தினவேல் குடுத்த டீ ஷர்ட் தான் அவங்களுக்கெல்லாம் குடுத்துருக்கிறேன். இன்னைக்கு அவங்கலாம் கனெக்டடா இருக்காங்க. ரத்தினவேலும், குமரேசனும் வேற ஏதோ ரீசன்னால கனெக்டட் இன்னைக்கு. பட் அவங்க தோட்டத்த இவங்க ஓட்டுறாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பட் வந்து அந்த காலத்திலேயே வந்து இந்த மாரிலாம் நடந்துச்சு. ஸோ அந்த இமெயில் அனுப்புற ஃப்ரெண்ட் வந்து 10 வருஷம் கழிச்சு வந்தாங்க. விசா வேணும்னு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுச்சு. பண்ணுனேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து சொன்னேன். "நீ இந்த மாரி இமெயில் கூட எனக்கு ரிப்ளை பண்ணலன்னு." "இல்ல பண்ணியிருப்பனே" அப்படின்னாங்க. "இல்ல பண்ணலன்னு" சொல்லி எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சேன். அப்புறம் சாரின்னு சொன்னாங்க. "பரவால்ல விடுங்க. அதெல்லாம் இட்ஸ் ஓகே" அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு விசாலாம் வாங்கி குடுத்தேன். 2 வருஷம் ஃபைல் பண்ணி எல்லா ஹெல்ப்பும் பண்ணி எல்லாம் குடுத்தேன். அப்போ ஒரு இடத்துல வந்து அவங்கள பத்தி நல்லா சொல்லி இமெயில்லாம் அனுப்பும்போது அவங்க சொன்னாங்க, "எங்க வீட்ல கூட சொல்றாங்க, நீங்க இந்த மாரி வந்து அவரு கூட அப்படி நல்லா சொல்ல மாட்டாராம்மா. நீங்க எம்ப்ளாய்ட்ட என்ன பத்தி நல்லா சொன்னீங்களாம்மா" அப்படின்லாம் சொல்லும்போது தான், நான் அதுக்கு ரிப்ளை WhatsAppல அனுப்பும்போது தான், இவங்களுக்கு நான் அனுப்பிச்ச மெயில வேல தேடும்போது அந்த மெயில் எடுத்து அனுப்பிச்சேன். ஸோ இப்படித்தான் போயிருக்கு. அந்த மாரி அவனோட இருந்த நாட்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். அப்புறம் நம்ம ஏஎஸ்எல்ல ஜாயின் பண்ண சொன்னேன். அப்புறம் ஒண்ணுமே கேட்கலங்க. அவனுக்கு ஏஎஸ்எல் என்னன்னு கூட தெரியாது. ஜாயின் பண்ண மச்சின்னு சொன்னேன், ஜாயின் பண்ணிட்டான். அப்புறம் இருந்தாப்படி. அப்புறம் இப்ப ரீசென்ட்டா ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் வந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு 22,00,000 குடுக்க வேண்டியது வந்துச்சு. ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்புக்கு பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் இவனுக்கு பிங் பண்ணேன். மச்சி ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்டா ஒரு ஃப்ரெண்டுக்கு குடுக்கணும். ஒரு $1000 குடுக்க முடியுமான்னு கேட்டேன். 6 மாசத்துல திருப்பி குடுத்துருவான்டா அப்படின்னு. எனக்கு அந்த ஃப்ரெண்டு யாருன்னே தெரியாது மச்சி. உன்னைய தெரியும் அதனால குடுக்குறேன்னு குடுத்துட்டாப்படி. அப்புறம் அவனுக்கு திருப்பி குடுத்துட்டாங்க. பட் ஆனா சொன்னோனே அவன் திருப்பி அவன் குடுக்கணும்ல. அது எவ்வளோ பெரிய விஷயம். அத பண்ணாப்படி. அப்புறம் அவனோட வந்து நாங்க சினிமா போயிருக்கிறோம். நானு, குமரேஷ் எல்லாம் தான் போய் இந்த படம் பார்த்தோம். இந்த சுற்றும் விழி சுடரே அந்த சூர்யா படம். அது என்ன படம்? அது கூட ஹிந்தியில அமீர் கான் நடிச்சார்லங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அசினுமு, நயன்தாராவும் இருப்பாங்க. நாங்க 2 பேரும் தான் போய் பார்த்தோம் அந்த படம். அதுக்கப்புறம் கஜினி. கஜினி வந்து நானும் குமரேஷும் தான் பார்த்தோம். திருவான்மியூர் தியேட்டர்ல. நவநீதனோட போவேன். அப்புறம் குமரேஷையும் கூட்டிட்டு போயிருவோம். ஸோ அப்படிதான் அவனோட சென்னை வாழ்க்கை வந்து ரொம்ப அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு நண்பன்னா, நம்மள விட அவன் டேலண்ட்டா இருக்கான். நம்மளோட ஒரு வேலையில இருக்கான். நம்மளோட ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கான். நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அப்படின்னு இருக்கும்போது கூட, என் நண்பன் என்ன விட ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் சொல்லுவாப்படி, எனக்காவது நான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். "என்னடா இவ்ளோ ட்ரூவா இருக்கிறவன் லவ் செட் ஆகலைங்கிறியேடா, இப்படி சொல்றியேடா" அப்படின்லாம் அந்த பொண்ணு ஃபோட்டோ காட்ட சொல்லுவேன், பார்ப்பேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அழுகுவான். அழுதுகிட்டே சொல்லுவான். "இல்ல மச்சி எப்படியாவது அந்த பொண்ண கல்யாணம் பண்றோம்" அப்படி இப்படின்லாம் நான் சொல்லுவேன். "இல்லடா அதுவா வந்தா சரி" அப்படின்னு சொல்லுவாப்படி. ரொம்ப பிரேக்கிங்காவே இருக்கும் அவன் சொல்லும்போதெல்லாம். ஆனா அவனுக்குள்ள வந்து எப்படின்னா, நம்மள விட கனவு ரொம்ப கஷ்டப்பட்டான். நம்மளுக்காக அம்மா, அப்பாலாம் இப்படி அம்மா, அப்பானா கோயில் கடவுள் அவனுக்கு. அவங்க அப்பா, அம்மாவும் அப்படிதாங்க பார்த்தான். எப்ப பார்த்தாலும் அம்மா, அப்பா. ஐயோ! என் பையனையெல்லாம் நான் வளர்த்துறக்கு வந்து குமரேசன்ல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். என் பையன இந்த மாரி அவன் வளர்ந்த அவன மாரி இன்னொரு பையன கொண்டு வர முடியுமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் வந்து இந்த சத்தியம்ங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் என்னமோ அந்த ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப எமோஷனல் ஆகுற ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசும்போது வந்துருது. ஏன்னா நம்ம எப்பவுமே பொய் சொல்றதில்ல. அதனால அந்த வேர்ட என்னைக்குமே ஒரு ரைட் அப்லயும் எங்கேயுமே சத்தியம்னு ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். சாரி நான் சொல்றதும் இல்ல. அப்புறம் எனக்கு வந்து அப்பவும் வந்து அவன் அவங்க அப்பா, அம்மாவ பார்த்துக்கிட்ட மாரிலாம் இன்னொரு பையன் அவங்க அப்பா, அம்மாவ பார்த்துக்குவான்னு என்னால உறுதியா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அப்பா, அம்மானா அப்படி வந்து கடவுள் மாரி பார்த்த ஒரு பையன். ரொம்ப கிரேட். அந்த மாரி அவனோடவெல்லாம் இருந்து ஒரு வாழ்க்கை வந்து நம்மலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அங்கிருந்து படிச்சு, அங்கிருந்து மேல வந்து, அங்கிருந்து ஸ்ரீதராக்கம் போய் பார்த்து, அவன் லஞ்ச் வாங்கி குடுத்து, அவன் சொல்லிக் குடுத்து, ஐய்யய்யோ! அங்கிருந்து ஒவ்வொன்னா பண்ணி, 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 பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்தோம். அப்புறம் வந்து கேட்பாப்படி இந்த ரெண்ட் எல்லாம் குடுக்கும்போது கூட வந்து நான் எல்லா நேரம் கரெக்ட்டா குடுத்துருவேன் நவநீதன்கிட்ட. அப்ப வந்து கேட்பாப்படி, "மச்சி ரெண்ட் குடுத்துட்டியா? ஏதோ பணம் கிணம் வேணுமா?" அப்படின்லாம் கேட்டுருக்காப்படி 2, 3 டைமு. "இல்லடா ரெண்ட் எல்லாம் குடுத்துட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. ஸோ இப்படிதான் வந்து அப்புறம் நம்மளோட ஐடில இருந்தவங்கலாம் வந்து நம்மள பெருசா பில்டப் பண்ணிட்டு சென்டருக்கு போறோம் அப்படி இப்படின்னோனே, வாவ்! அதுல ஒரு ஃப்ரெண்ட் வந்தான் இப்ப என்ன பார்க்கறக்கு. இவங்கலாம் கார்ப்பரேட்டுக்கு போறாங்க. அவன் வந்து என்கிட்ட சொல்றான், "நீங்கலாம் சென்டருக்கு போற, நெறைய புள்ளைகள பார்ப்ப, நீலாம் ஜாலியா இருப்ப" அப்படி இப்படின்னு பேசுறான்ப்பா. எனக்குன்னா ஒரு மாரி என்னடா இவன் அன்கம்ஃபர்டபுளா போயிருச்சு. என்னடா இப்படி சொல்றான் இவன்? இவங்கலாம் பெரிய கார்ப்பரேட்டுக்கு போறாங்க. நம்மள போய் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் பாரு. நம்ம சின்ன வயசுல இருக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்மள போய் இப்படி சொல்றான் பாரு. நம்ம சென்டருக்கு போய் நெறைய புள்ளை வரும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜாலியா இருக்கிறோம். என்ஜாய் பண்றோம்ன்னு சொல்றானே அப்டின்ட்டு. எவ்வளோ பேர் சென்னையில இப்படிலாம் இருந்தாங்க. பட் நம்மலாம் அப்படி இல்ல. அப்படி இருந்தா அந்த கரியர்லாம் நம்மளுக்கு கடவுள் குடுத்துருக்க மாட்டாரு. நம்ம ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்து போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லிட்டு போனோனே குமரேஷ் கரெக்ட்டா என்ன பார்த்தான். என் முகம் மாறுச்சு. உடனே வந்து சொல்றான், "மச்சி அவன பத்திலாம் கவலைப்படாதடா உட்றா. மோஸ்ட்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வர வேணாம்னு சொல்லிருடா. அவங்கலாம் எவனுமே சரியில்லடா" அப்படின்னு சொன்னாப்படி. கார்ப்பரேட் பெரிய கம்பெனில வேலை செய்றான். இவன் பார்க்காத புள்ளையெல்லாம் நீ பார்த்துருவ. ஏன்னா சும்மா வந்து பேசணுங்கிறதுக்காக பேசுறான் பாரு அப்டின்ட்டு. அந்த மாரி எல்லா இடத்துலயும் உண்மையா மட்டும் தான் இருப்பான். உண்மையா இருக்கிறது ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒண்ணுன்னா, உயிர குடுத்து நிக்கிறது. அதான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஏசல்ல அந்த ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டுக்கெல்லாம், குமரேஷ் யாருன்னு கூட தெரியாது. குமரேஷுக்கு யாருன்னு அவன தெரியாது. அவங்களுக்கு இவன யாருன்னு தெரியாது. ஸோ அப்படி வந்து அந்த மாரி ஒரு ஒரு டார்லிங் அவன். அவன வந்து ஒரு டார்லிங் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. டார்லிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போய் ஹெல்ப் பண்ணுவான் அப்படி. நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன்னா அவன கூப்பிடுவேன்.
ரொம்ப டவுனா இருந்தா அவன கூப்பிட்டு, "மச்சி இப்படி இருக்குன்னு" சொன்னா, "விட்றா பார்த்துக்கலாம்" அப்படிம்பா. அப்படி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். நம்ம அவன்கிட்ட போய் திரும்ப போய் கேட்போமா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம 20 வருஷமா நம்மளுக்கு இல்ல, இனிமேலும் இருக்காதுன்னு நம்புறோம். ஏன்னா, என் நண்பன கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் மனசுல இருக்கும். அப்படி ஒரு ஆளு. அப்புறம் அங்க வந்து அவங்க அக்கா பிள்ளைகள அவங்க ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ல பிளட் ரிலேட்டிவ் கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு அக்கா இருந்தது. அவங்களுக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவான்ப்பா. அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு பணம் குடுப்பான். அந்த வீட்டுக்கு செலவு பண்ணுவான். அவங்க அக்காவுக்கு பணம் குடுப்பான். மாமாவுக்கு பணம் குடுப்பான். அவ்ளோ கஷ்டத்திலயும் இந்த பையன் அன்னைக்கெல்லாம் பசங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? புள்ளைங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க அன்னைக்கெல்லாம்? அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல 21 வயசு, 22 வயசுல வேலைக்கு வந்துட்டான். அவ்ளோ பொறுப்பா இருப்பான்ப்பா. அந்த அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு பணம் குடுத்து ஹெல்ப் பண்றது. யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது. யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா, சாப்பாடு வாங்கி குடுக்குறது. இப்ப நம்மளுக்கு ஸ்வீட் வாங்கி குடுக்குறது, சோறு வாங்கி குடுக்குறது. அவனெல்லாம் வந்து அதான் சொல்றேன் பாருங்களேன், எனக்கு லஞ்ச் சாப்பிட மாட்டான்னு எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. ஏன்னா, அவன் தான் ஆஃபீஸ் போயிருவான்ல, நான் சொல்லவே மாட்டேன். அப்புறம் இந்த வீக்கெண்டெல்லாம் கூட்டு போனா திணறுவேன். நான் லஞ்ச் சாப்பிட்றதுக்குலாம். அப்ப கேட்பேன் அப்படி, "எப்புட்றா மத்த நேரத்துல?" நான் அப்படியே நெளிச்சிட்டே உட்காந்துருப்பேன். சாப்பிடவே முடியாது. அவன் தான் காசு குடுக்குறோம்பான். எனக்கு அது ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அவனே கஷ்டத்துல இருக்கிறான். அவனுக்கு எத்தன கஷ்டத்த குடுக்குறது அப்படின்னு. ரென்ட் மட்டும் நான் குடுத்துட்டேன். என்னால முடிஞ்சது வந்து அந்த ரூ. 5 காலையில சாப்பிடுறது. மத்தியானம் வந்து நைட் ஒரு ரூ. 15. ஒரு நாளைக்கு என்னோட சாப்பாட்டு செலவு ரூ. 20 தான். ஒரு டீக்கு இது குடிப்பேன். இடையில 1ஓ 2ஓ குடிப்பேன். அதுக்கு மட்டும் தான் காசு இருக்கும். அப்படிதான் வாழ்க்கையில ஓடிட்டு இருந்தது. அவ்வளோ கஷ்டத்துல மீட் பண்ண ஒரு நண்பன் தான் குமரேசெல்லாம். அதாவது வந்து கடவுள் வந்து எல்லார்த்தையும் வந்து இவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் குடுக்குறது எதுக்கு அப்படின்னு நான் இப்பல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னா, குமரேசு மாரி ஒரு ஆள பார்க்கறது. ஏன்னா அந்த கஷ்டத்த குடுக்காம இருந்தாருன்னா, இவன மாரி ஒரு ஃப்ரெண்ட வந்து எங்க போய் பார்த்துருக்க முடியும்? இல்லையா? அப்புறம் சரி இந்த இந்த ஒரு ஒரு ஹார்டான டாபிக் ஓகே. பட் வந்து எனக்கு வந்து என்னன்னா, குமரேசு வந்து ஒரு பெரிய ஒரு ஜீனியஸு. ரொம்ப வந்து டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன் அவன். ஜாவா வந்து சூப்பரா தெரியும். சிசி பிளஸ் ஜாவா நல்லா தெரியும். அப்புறம் அவனுமு, நவநீதனுமு, ஸ்ரீனி எல்லாரும் வந்து காக்னிஷன்ல ஜாயின் பண்ணி மீட் பண்றாங்க. எல்லாரும் எந்த சென்டர்ல ஜாயின் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது, அம் யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து நவநீதன பார்த்து குமரேசும் கூட இருக்கிறான். ஸ்ரீனி கூட இருக்கிறான். நவநீதன பார்த்து, "நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்னு?" கேட்டிருக்கிறான். காக்னிஷன்ட்ல. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஜாவா J2EE, .NET, இன்ஃபர்மேட்டிகா, இல்ல டெஸ்டிங்கு, மெயின் ஃப்ரேம்ஸு இப்படி தானே சொல்லுவோம். இல்ல SQL சர்வர், ஆரக்கிள், DB2 இப்படி தானே சொல்லுவோம் பிளாட்ஃபார்ம்னா. மெயின் ஃப்ரேம்ஸ் அப்படி தானே சொல்லியிருந்திருப்போம். இல்ல டொமைன் ஸ்பெசிஃபிக்கா தான் ஆன்சர் பண்ணியிருப்போம். ரஃப்பா. நவநீதன் வந்து சொல்லியிருக்கிறான். அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்டோனே, அப்பதான் நவநீதன பார்க்க குமரேஷ் போயிருக்கிறான். என்ன பிளாட்ஃபார்ம்னோனே, பெரியநாயக்கன்பாளையம் பிளாட்ஃபார்ம்னு இருக்கிறான். எனக்கு இது வந்து குமரேஷ் சொல்லும்போது என்னால சிரிப்பே தாங்க முடியல. எனக்கு வேலை இல்ல. மச்சி உனக்கு தெரியுமா நவநீதன் என்ன பண்ணான்னு? அவன் ரொம்ப ஸ்வீட்டா அவன் அப்படியே சிரிச்சுட்டே கம்முனு இருந்தான். மச்சி அந்த ஃப்ரெண்ட் வந்து இவன கேட்குறான்டா, எந்த பிளாட்ஃபார்ம்னு கேட்டா, இவன் வந்து அங்க கோயம்புத்தூர்லேருந்து அ கோயம்புத்தூர் ஏதோ பெருநாயக்கன்பாளையம் பிளாட்ஃபார்ம்ங்கிறான். இங்க வந்து இறங்குறது வந்து நாவலூர் பிளாட்ஃபார்ம்ங்கிறான். எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சுடா. என்னடா இப்படி இருக்கானுங்க அப்படின்ட்டு. அந்த மாரி பிளாட்ஃபார்ம்னு என்னன்னே தெரியாமலாம் போன நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஆப்டிட்யூட் ரொம்ப ஸ்ட்ராங் அவன்லாம். ஸோ அப்படி உள்ள போனது. அதுக்கப்புறம் அவனும் வந்து டிசிஎல்ல வேலை செஞ்சாப்படி. நான் யுஎஸ்ல இருக்கும்போது அவன் ஆஃப்ஷோர்ல இருந்தாப்படி. காக்னிஷன்ல இப்ப டிசிஎஸ்ல வேலை செஞ்சாப்படி. ஸோ இப்படி தான் வந்து அந்த சென்னைய வந்து நான் குமரேசோட இருந்து பார்த்தெல்லாம் வெறும் வலி, 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 வேதனை, தோல்வி, பயம், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. நம்ம வந்து சென்னையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு, அவ்வளோ பெரிய ஊர்ல நீங்க வந்து வேலை இல்லாம சென்னைக்கு போயிட்டீங்கன்னா, அந்த குடும்ப கஷ்டம், பொண்டாட்டி, நம்ம என்ன ஆவோம் அப்படின்லாம் தெரியாம, அந்த மாரி ஒரு ஹோப்பே இல்லாம, ஒரு கான்ஃபிடென்ட்டா போன பையன ஒட்டச்சு ஒண்ணுமில்லாம பண்ணி, அங்க நான் பார்த்த அனுபவமெல்லாம், அங்க நான் சந்திச்ச நண்பர்கள், என்னோட பழைய நண்பர்கள்லாம், அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்பிக்கையே இல்ல. நான் நான் வந்து ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இல்ல. அதனால அவங்க எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. கடைசியில பார்த்தா, கடவுள் மாரி வந்தான் பார்த்துக்கங்க. சிங்கமாட்ட குமரேசு உள்ள வந்து, அப்பா எல்லாத்தையும் ஐயோ! என்ன வந்து எங்கேயுமே விட்டுக் குடுக்க மாட்டாப்படி. ஏன்னா, என்னைய தான் விட்டுக் குடுத்துருக்கணும். ஏன்னா, அவங்க எல்லாம் வந்தவங்ககிட்ட எல்லாத்துட்டயும் நல்லா பழகியிருக்கலாம். இல்ல பெரிய ஆளுகிட்ட நல்லா பழகி, இவன் அடுத்த லெவலுக்கு லைஃப்ல எப்படி போறது, முன்னுக்கு வரதுன்னு நினைக்காம,
என் நண்பன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால அவன் கூட தான் இருப்பேன்னு, என் மனசு நோகுற மாரி அங்க இருந்த ஒரு நாள் கூட நடந்துக்கல. நடிக்கவா முடியும்? அவ்வளோ மாசம் எப்படி நடிக்க முடியும் ஒருத்தன்? அவன் நேச்சரே அப்படி இருந்துச்சுங்க. அப்பா, அம்மா பாத்துக்கிற ஒரு எம்ஜிஆர். நண்பர்கள பாத்துக்கறக்கு வந்து அவன் ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. இப்ப இவனையெல்லாம் இந்த மாரி பசங்களையெல்லாம் பாத்து இவங்களோடலாம் இருந்து வந்தங்காட்டி தான், நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து வேற மாரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன். வேலை கிடைக்கலன்னு சொல்லி வந்துட்டு, அப்புறம் இங்க சுத்திட்டு இருந்தேன். நான் போறேன் மச்சி, ஊருக்கு போய் அம்ச பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வந்துட்டு அப்புறம் திரும்ப வரல. ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்லாம் போயிடுச்சு. எனக்கு சென்னை வந்து வேலை வாங்கணுங்கிற நம்பிக்கையே போயிருச்சு. செல்ஃபோனையும் திருடிட்டு போயிட்டானுங்க. பணமெல்லாம் போயிருச்சு. கொண்டு போன பணமெல்லாம் செலவாயிடுச்சு. ரூ. 17,000 எடுத்துட்டு போயிருந்தேன். அப்புறம் மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சாங்க. படிக்கிறக்கு கொண்டு போனேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பணமும் ரமேஷ் தான் ரூ. 10 அம்சு வந்து அவங்க பெரியம்மா பையன்கிட்ட வாங்கி குடுத்தாப்படி. வட்டிலாம் குடுக்கல. அப்புறம் வேலை வாங்குனதுக்கப்புறம் தான் குடுத்தோம். ரூ. 5 எங்க மாமியார்லாம் ரெடி பண்ணி ஒரு டைம்ல குடுத்தாங்க. அம்சு, மாமியார்லாம் குடுத்தாங்க. ஒரு ரூ. 5 ரூ. 15 எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் தீர்ந்து போச்சு. கோர்ஸுக்கு கட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மாசம் மாசம் ரூ. 2000 அனுப்பு அப்படி அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுவும் வந்து எல்லாம் வச்சு வேலை வாங்க முடியல. நம்பிக்கை இல்ல. ஊருக்கு போனா திரும்ப வரவே இல்ல. அப்புறம் தான் வந்து ரத்தினவேல் சொல்லி நந்தகுமார்ட்ட கூப்பிட்டு, "டேய், அப்பா ரத்தினவேல் எப்படி இருந்திருப்பான்னு பார்த்துக்கங்க. ஆல்ரெடி இவன் சென்னை போய் வந்து தோத்து போய் வந்துட்டான்." இந்த பாயிண்ட்ட நான் மறந்துட்டேன். ரத்தினவேல் வீடியோல சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். சென்னை போயிட்டு வந்து தோத்து போயிட்டான். வேலை கிடைக்கலன்னு வந்துட்டான். இவனுக்கு போய் இவன்லாம் திரும்ப போனா எப்படி வேலை வாங்குவான்னு தான் நெறைய பேர் பேசியிருப்பாங்க. அங்க வந்து தோட்டத்தில சுத்திட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நந்தகுமார கூப்பிட்டு, "டேய் எனக்கு வந்து டேய் மாப்பிள்ளை இப்படி பார்க்குறக்கு கஷ்டமா இருக்குடா. கல்யாணம்லாம் பண்ணிட்டான். காசு இல்லாம இவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த ஊரு ஒரு மாரி பேசும்டா. அவன் வந்து பொண்டாட்டியோட இங்க இருக்கிறான். வேலை இல்லாம இருக்கிறான். படிச்சிருக்கிறான். டேய் நெறைய செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காங்கடா. ஏதோ ஒரு வழி அவன கூட்டு போய் ஒரு வழி பண்ணி விட்றா" அப்படின்னா. நந்தகுமார் இருந்துட்டு ஒண்ணுமே பேசல. "மச்சி மச்சி" எங்க மாமனார் வீட்டுக்கு ஃபோன் பண்றான். அவனா ஃபோன் பண்ணி வாழ்க்கையில இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அவனா ஃபோன் பண்ணி, "மச்சி அ இதான் நம்ம அட்ரஸ். நீ கிளம்பி சென்னை வா முதல்ல. அப்புறம் பார்த்துக்கலாம் வா" அப்படின்னாப்படி. அப்புறம் தான் நம்ம அங்க கிளம்பி போறோம். அப்புறம் குமரேச மறுபடியும் போய் இடையில போய் பார்க்குறேன். அப்புறம் குமரேஷ் அதே மாரி இருந்துட்டு, "ஏன்டா இங்க வரலாமாங்காட்டி" "இல்லடா நான் நந்தான அங்க இருக்கிறேன். நான் அங்கேயே போய் இருந்து படிக்கிறேன்டா. ஏன்னா இங்க எல்லாரும் ஃப்ரெஷரா இருந்து படிச்சாங்க. எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. அங்க படிக்கிறவங்கலாம் டெவலப்பரா இருந்தாங்க. நான் போறேன்டா" அப்படின்னோனே, அப்புறம் இங்க போய் குமரே இவங்க வீட்ல சொல்லி தானே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். அப்புறம் போய் சொல்லிட்டு, அப்புறம் இங்கேருந்து பெட்டி கிட்டியெல்லாம் வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு, அப்புறம் அங்க கோடம்பாக்கம் போயிட்டேன். திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கோடம்பாக்கம் போயிட்டோம். கோடம்பாக்கம் போய், அப்புறம் அங்க போய் படிச்சு முடிச்சு பார்த்தா, குமரேசுக்கு மேல சம்பளத்தில வேலைக்கு போயிட்டேன். அவ்ளோ சந்தோஷப்படுறான். வேற யாரா இருந்தாலும் என்ன விட ஜாவா தெரியாது அப்போ. ஒரு காலத்தில இவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இவன்லாம் வந்து சென்னை வந்திருக்கான் அப்படின்னு நெனச்சோம். கடைசியில பார்த்தா இவன் என்ன விட அதிக சம்பளத்துக்கு போறான் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்ல. அவ்ளோ சந்தோஷப்படுறான். நான் தான் சொன்னேன்லடா உனக்கு கிடைக்கும்னு மச்சி. நீ தான்டா நம்பிக்கை இல்லாம இருந்த. உனக்கு கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ நல்ல பையன்டா. உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லுவாப்படி. அப்புறம் அப்புறம் அதே மாரி அவன் மனசு போல. நல்லவங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். அதே பொண்ணு திரும்ப வந்து அவங்க வீட்ல போராடி இவனுக்காக வெயிட் பண்ணி, எந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணி, மச்சியவே கல்யாணம் பண்ணி, அப்புறம் அவங்களும் வந்து ஒரு ஜாபெல்லாம் ஜாயின் பண்ணி, அவங்களும் ஒர்க் பண்ணி, அவங்களுக்கு வேலையெல்லாம் வாங்கி குடுத்தாப்படி. குடும்பத்த நல்லா பார்த்துக்கிட்டாப்படி. அப்புறம் பார்த்தா, இப்போ அவங்களுக்கு ஒரு பையன். ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அவன் ESLல தான் இருக்கிறான். எல்லா எமர்ஜென்சிக்கும் கூட இருப்பான். யாரு ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவான். வாழ்க்கையில கெட்டுப்போன அத்தன நண்பர்களையும் இழுத்து புடிச்சு ஒருத்தன் பண்றான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கெல்லாம் என்ன டியர் பேர் சொல்றது? அதுதான் சிங்கம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க, லைஃப்ல வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, ஸ்பௌஸோட பிரிஞ்சுட்டாங்க, வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க, நெறைய பணத்த இழந்துட்டாங்க, இல்ல நெனச்ச மாரி லைஃப் இல்லைன்னா, அவங்கலாம் வந்து கூப்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா போதும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி, எல்லார்த்தையும் கூட கூட்டிட்டு வந்து, எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் பண்ணி, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாங்கி குடுத்து, அவங்களுக்கு காசு செலவு பண்ணி, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்து, அந்த மாரி எல்லார்த்தையும் வந்து அந்த மாரி யாரெல்லாம் வந்தாங்களோ அத்தன பேத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து, எல்லார்த்தையும் வந்து செட்டில் ஆக வச்சு, அ அவன் வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் உதவி பண்ணான். நான் நெறைய பேத்தையும் பெரிய ஆளுகளலாம் பார்த்துருக்கிறேன். நம்ம போய் கேட்டோம்னா, ஏதாவது யாருக்காவது போய் கேட்டோம்னா, நான் இங்க கேட்கணும், அங்க கேட்கணும், அப்படி இப்படி. அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்கிறதுக்கு 1000 தடவ சொல்லுவாங்க அத. இது கிடைக்காது, அது கிடைக்காது, ஸ்டாம்பிங் பண்ண ரிஜெக்ட் ஆயிரு, இவரு வந்துட்டாரு பிரசிடென்ட், அவரு வந்துட்டாங்க, இப்படி அப்படின்னு எல்லாமே நெகட்டிவா பேசுற காலத்துல, சின்ன பையனா இருக்கிற காலத்துல இருந்து இன்னும் வரைக்கும் வந்து அந்த நண்பர்கள்லாம் என்ன போய் கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன். அவன் சொல்றான் பாத்தியா, அவன் சொன்னானாலே நம்ம நம்ம மென்டலா ரெடியாயி, பிசிக்கலா ரெடியாயி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அவன்கிட்ட போக்கூட மாட்டோம். "நான் பார்த்துக்கிறேன் மச்சி விடு. அது என்ன என்ன நடக்கும் பார்த்துக்கலாம் விடு. அப்ப பார்த்துக்கலாம் விடு. தைரியமா இரு. நான் இருக்க பார்த்துக்கிறேன்."
இவன் இந்த மாரி மனுஷங்கள்லாம் கிராஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஏசல் அத்தன தடவ சொன்னது, "நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. அது என்ன பிரச்சனை நான் பார்க்குறேன் விடுங்க." அப்படிதான் நம்மலாம் சொன்னது. ஸோ அப்படி ஒரு ஒரு உன்னதமான மனுஷன். நான் என் லைஃப்ல பார்த்ததுல விரல் எண்ற மனுஷங்கள்ல கண்டிப்பா குமரேசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் இருக்குது. ஃப்ரம் ஈரோடு. ஒரு சூப்பரான பையன். இல்லாட்டி வந்து அவன் விரும்பின பொண்ண கட்டிக்கிற பாக்கியம்லாம் எத்தன பேருக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ் வேற. அவங்க லைஃப் வந்து அந்த மாரி தான் நல்லபடியா அவ்வளோ ஃபீல் பண்ணுவான் அப்படி. அவனுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்து, அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான். சொந்த பந்தத்தில பாசக்கார பையன் அவன் ஆக்சுவலா ரொம்ப பாசமா இருப்பாப்படி. எல்லாத்து மேலயும் பாசமா இருப்பாப்படி. அன்பா இருப்பாப்படி. மனுஷங்கன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். நேசிப்பாப்படி. அப்படி அவ்வளோ இதா இருப்பாப்படி. போட்டி பொறாமைங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. நீங்க எந்த லெவலுக்கு நீங்க போனாலும் சந்தோஷம் மட்டும் தான் படுவாப்படி. அப்படி ஒரு நண்பன். அவன பத்தி பேசுனதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வீடியோலாம் இதெல்லாம் வந்து என்னால வீடியோல கண்டிப்பா பண்ண முடியாது. அவன பத்தி குமரேச பத்தியெல்லாம் பேசுறதுனாலாம் ஹார்ட் துடிச்சிரும் அப்படியே. உடைஞ்சு போயிரும்னு நெனைக்கிறேன். அதனால தான் ஆடியோவா பண்ணிட்டேன். லவ் யூ மச்சி. காட் பிளெஸ் யூ. உனக்கு வீடியோ பண்ண முடியும் தப்பா நெனச்சுக்காத. உன்னோட எமோஷன்லாம் என்னால வீடியோல கேரி பண்ண முடியாது. ரத்னவேலு பண்ணி நொந்து போயாச்சு. அதனால இது ஒரு ஆடியோவா இருக்கட்டும். நீ ரொம்ப நல்லா இருப்ப மச்சி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்க எல்லாருமே நல்லா இருப்போம். ஸோ ஸ்டே பிளெஸ்ட். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ஒய்ஃப் அண்ட் சைல்டு. லவ் யூ மச்சி. டேக் கேர். பாய்.